யோபு புத்தகத்தை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். அதை பற்றி நம்ம ஒரு சில காரியங்களையும் நம்ம கற்றுக்கொண்டோம். இப்போ அடுத்து நம்ம வந்து சங்கீத புத்தகம், இந்த சங்கீத புத்தகத்தை பற்றி நம்ம வந்து இப்போ நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். இந்த கிளாஸ் வந்து நம்ம சங்கீத புத்தகம் நம்ம ஆல்ரெடி வந்து எபிரேய கவிதை புத்தகத்தை பற்றி கவிதை நூல்கள் அதை பற்றி நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து சில என்ன சொல்றது ஆல்ரெடி அதில் அந்த சமயத்திலே வந்து இந்த இந்த சங்கீதத்தை பற்றின ஒரு சில குறிப்புகள், ஒரு சில முன்னோட்டங்கள் அதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இன்றையிலேருந்து இன்னும் 2-3 செஷன்ஸ் நம்ம வந்து சங்கீதத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். ஓகே, இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் இது என்னன்னா ஆராதனைக்கும் ஜீவித்திற்குமான தேவனின் துதி புஸ்தகம். சரிங்களா? ஆராதனைக்கும் ஜீவியத்துக்குமான நம்முடைய வாழ்க்கைக்குமான தேவனின் துதி புத்தகம். இப்போ வேதாகமத்துல வந்து ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது தான் வந்து இந்த சங்கீத புத்தகம். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா உங்களுக்கும் வந்து இந்த சங்கீத புத்தகம் வந்து பல பேருக்கு நமக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட் புக்கா இருக்கலாம். அப்போ இந்த புத்தகத்துல வந்து என்னன்னா ஒரு 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 விசேஷமான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ கர்த்தருடைய வார்த்தைகள் தான், கர்த்தருடைய வசனங்கள் தான் நம்ம முழு வேதாகமம் இல்லையா? கர்த்தர் வெளிப்படுத்தினது. ஆனா வந்து இப்ப நம்ம சங்கீதத்தை பார்த்தோம்னா மனிதனுடைய வார்த்தைகள், கர்த்தரை நோக்கி உள்ள மனிதனுடைய வார்த்தைகள் தான் இது. இப்போ மற்ற புத்தகங்கள் பண்ணா சேனையின் கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்படின்னு தொடரும். உதாரணம் பார்த்தீங்கன்னா பல தீர்க்க தரிசன புத்தகங்கள்லாம் அந்த மாதிரி சேனையின் கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறாதாவது அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இது என்ன பார்த்தீங்கன்னா இதுல வந்து முழுமையை நீங்க பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கர்த்தரை நோக்கி பேசுகிற அந்த வார்த்தைகள் பாடல்களாய் இருக்கிறது தான் இந்த புத்தகம். அப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு மனிதனுடைய வார்த்தையாக எடுத்துக்கொள்ளாமல் பார்க்காமல் இது தேவனுடைய வெளிப்பாடாகவே வந்து இந்த இந்த சங்கீத புத்தகத்தை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அவர்கள் வந்து அந்த இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், பல பேர் இந்த சங்கீத நூல்களை எழுதியிருக்கிறார், பாடியிருக்கிறார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக எழுதுனது யாரு? தாவீது. தாவீது எவ்வளோ? 73 சங்கீதங்கள். அது அவர் வந்து இஸ்ரவேல், அவருடைய என்ன இஸ்ரவேல் மெய்ப்பன், அவர் ராஜா, வீரன் மற்றும் பாடகன்னு பல பல ரோல்கள் அவர் இருக்கு இல்லையா? அப்போ அந்த தாவீது வந்து 73 சங்கீதங்கள் எழுதியிருக்காரு. ஆசாப் 12 சங்கீதங்கள், கோராவின் புத்திரர்கள் 11, சாலமோன் 2, மோசே 1, அப்புறம் பெயர் தெரியாதவர்கள் அவர்கள் இந்த அந்த குறிப்பிட்ட சங்கீதம் கிட்டத்தட்ட ஒரு 50 சங்கீதங்களுக்கு மேல அந்த அந்த சங்கீதங்களுடைய ஆசிரியர்கள் யாருன்னு சொல்லி அவர்கள் வந்து என்ன பண்ணல, அறியப்படவில்லை. இவர்கள் இத்தனை பேர் இந்த சங்கீதங்களை எழுதியிருந்தாலும் இவை தேவ ஆவியால் ஏவப்பட்டு அதிகாரப்பூர்வமான பாடல்களே அப்படிங்கிறத வந்து நம்ம மனசுல வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. சரிங்களா? ஏன்னா இவ்வளோ பேர் வந்து இந்த சங்கீதங்களை தேவன் நோக்கி பாடினாலும் அதில் கர்த்தருடைய வெளிப்பாடு இருக்கு. இதுலயும் வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் தியாலஜி படிக்கும்போது நம்ம இன்ஸ்பிரேஷன் தேடி படிப்போம்னா மற்ற கர்த்தருடைய தேவனுடைய என்ன சொல்றது பைபிள் இருக்கிற எல்லா வார்த்தையுமே கர்த்தருடைய வார்த்தைகள் இல்லையா? அதுல சங்கீதம் அடங்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லிட்டரரி ஃபீச்சர்ஸ் இருக்கு. எதுன்னா மனிதன் கர்த்தரை நோக்கி பாடிய ஒரு பாடல். அப்போ இந்த புத்தகங்கள், இந்த சங்கீதங்கள் வந்து நமக்கு என்ன நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா சங்கீதம் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த சங்கீதங்களை வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குது. ஏன்னா இப்போ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக விசுவாசிகள் ஆராதனைக்காகவும், ஜபத்திற்காகவும், ஆறுதலுக்காகவும், போதனைக்காகவும், அப்புறம் ஆவிக்குரிய ஊக்கத்திற்காகவும், அப்புறம் என்ன சொல்றது இந்த மாதிரி பல வாழ்க்கை சூழ்நிலைக்காகவும் அவங்க என்ன பண்றாங்கன்னா சங்கீத புத்தகங்களை நோக்கி தான் அவங்க வந்து போயிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து வேதாகமத்தை பத்தி வச்சுக்கோங்களேன், மற்ற எந்த புத்தகத்திலே காட்டிலும் இந்த புத்தகத்துல இந்த மனிதனுடைய சூழ்நிலைகள்,
மனித உணர்ச்சிகளை வந்து இவ்வளவு தெளிவா வந்து நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவு தெளிவா ஒரு டெடிக்கேட்டடா வந்து இந்த சங்கீத புத்தகம் வந்து நமக்கு வந்து பல விஷயங்களை நமக்கு வந்து காண்பிக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி பல வகையான பாடல்கள், பல வகையான சங்கீதங்கள் இருக்குது. என்னன்னா துதி பாடல்கள் இருக்கிறது, புலம்பலின் பாடல்கள் இருக்கிறது, புலம்பலின் கூக்குறுதல் அது இருக்கிறது, மனம் திரும்புதலின் ஜெபமும் இருக்கிறது. உதாரணம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 51 மனம் திரும்புதலின் ஜெபம் இருக்கிறது, நம்பிக்கையின் அறிக்கை இருக்குது. அது என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே நான் உண்மை, நான் விசுவாசிப்பேன் அப்படி நம்பிக்கையின் அறிக்கைகள். உதாரணமாக நம்ம சங்கீதம் அதுக்கு முன் நம்ம பார்த்தோம். அப்புறம் வெற்றியின் முன்னாட்டங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் தேவனுடைய குணத்தையும் செயல்களையும் பற்றிய ஞானங்கள் இதில் இருக்கிறது. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா இது வந்து நமக்கு இந்த சங்கீதம் புத்தகம் காட்டுது. அப்போ இந்த சங்கீதம் இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ இந்த சங்கீதம் புத்தகம் வந்து வெறும் பாட்டு மட்டும் கிடையாது. இது என்ன பண்ணுன்னா இந்த பாடல்கள் மூலியமாக தேவனை பற்றிய உண்மைகளை என்ன பண்ணுதுன்னா இந்த சங்கீத புத்தகங்கள் நமக்கு வந்து அறிவிக்கிறது. சரிங்களா? தேவனை பற்றிய உண்மைகளை வந்து சங்கீத புத்தகங்கள் நமக்கு அறிவிக்கிறது. அப்படி தேவனை பற்றிய அந்த வெளிப்படுத்தப்பட்ட இந்த வெளிப்படுத்தலுக்கு உண்மையான ஒரு விசுவாசிகள், நம்முடைய விசுவாசிகள், நம்ம அதற்காக அதற்கு பிரதியுத்தரமாக நம்ம என்ன செய்ய வேண்டும், அதற்கு எவ்வாறு நம்ம பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து இந்த சங்கீத புத்தகம் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா கற்றுத்தருகிறது. அப்போ சங்கீத புத்தகங்கள் மூலம் தேவனுடைய ஜனங்கள், விசுவாசிகள் என்ன பண்றாங்கன்னா எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், எவ்வாறு நம்ம வந்து கர்த்தரிடத்துல வந்து ஜெபிக்க வேண்டும், எப்படி நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூற வேண்டும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து துக்கப்பட வேண்டும், நம்ம எந்த மாதிரி நம்முடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும், எவ்வாறு வந்து நம்ம கர்த்தருடைய வழிநடத்தலை கர்த்தரை தேடி நாம் செல்ல வேண்டும், நம்ம எப்படி வந்து நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், இப்படின்னு பல விஷயங்களை வந்து இந்த சங்கீத புத்தகங்கள் என்ன பண்ணுதுன்னா நமக்கு கற்றுத்தருகிறது. சரிங்களா? அப்போ நாம் இன்னொரு இன்னொரு விஷயம் நான் அப்படி ரொம்ப இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று இந்த சங்கீத நூல் நமக்கு கற்றுத்தருகிறது. அதுதான். அப்போ வந்து எத்தனை பேருக்கு தெரியும் சங்கீதம் இந்த 150 சங்கீதம் இருக்கீங்களா, அந்த 150 சங்கீதங்களும் புத்தகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இருக்கா தெரியுங்களா? இந்த சங்கீதம் 150 சங்கீதங்களும் புத்தகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதை கேள்விப்படுறீங்களா இதை பத்தி? இல்லையா? இல்லையா இல்லைங்க சார். இந்த சங்கீதங்கள் புத்தகங்களுக்கு 5 சங்கீத புத்தகங்கள் இருக்கிறது. புத்தகம் 1, புத்தகம் 2, புத்தகம் 3 சொல்லி 5 சங்கீத புத்தகங்கள் இருக்கு. இதுல அது எப்படி வந்து இது அது பிரிக்கப்பட்டிருக்குன்னா அந்த அந்த பாகத்தை வந்து நான் வந்து இப்போ எப்படி இந்த மோசே நியாயப்பிரமாணம் எப்படி 5 புத்தகங்களாக இருக்கிறதோ இல்லைங்களா, ஆதியாகவும் யாத்ராகவும் தேவராகவும் என்னாகவும் உபாகம் இல்லையா, ஜெனசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்டரோனமி. ஸோ அந்த எப்படி இந்த 5 புத்தகம் தான் நியாயப்பிரமாணமோ அதே போல் இந்த சங்கீதத்துக்குன்னு ஒரு 5 புத்தகங்கள் இருக்கு. அந்த நியாயப்பிரமாணம் எப்படி நம்ம கர்த்தர் எப்படி என்ன வெளிப்படுத்திருக்காரு, நம்ம எப்படி வாழணும்னு நம்ம கத்துக்கிட்டோ அதே மாதிரி இந்த சங்கீத புத்தகங்கள் நமக்கு என்ன பண்ணா நமக்கு வந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டுக்குள்ள நம்ம எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கறத வந்து இந்த சங்கீத புத்தகங்கள் வந்து நமக்கு வந்து கற்றுத்தருகிறது. இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த இந்த 5 பாகங்கள்ல ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்காலர்ஸ் ஒவ்வொரு மாதிரி பிரிப்பாங்க. அதாவது மெஜாரிட்டியா பிரிக்கிற விஷயம் கரெக்டு, ஒரே விஷயம் மட்டும் டிஃப்ரெண்டா அவங்க பண்ண வாய்ப்பு இருக்கு. என்னன்னா சங்கீதம் 1, 2 அதை வந்து முன்னுரையாகவும், சங்கீதம் 146, 146, 147, 148, 149, 150 இந்த கடைசி 5 சங்கீதங்கள் வந்து ஒரு முடிவுரையாகவும் அவங்க வந்து பார்ப்பாங்க. இதை வந்து அந்த 5 புத்தகங்களுக்குள்ள சேர்க்காம இந்த மொத்தம் இந்த 5 புத்தகங்கள் அது முன்னுரையாகவும், இந்த கடைசி 5 முதல் 2 சங்கீதங்கள் வந்து முன்னுரையாகவும், பின்னாடி இருக்கிற இந்த கடைசி இருக்கிற அந்த 5 சங்கீதங்களை வந்து முடிவுரையாகவும் பார்ப்பாங்க. ஏன்னா
இந்த இந்த முன்னாடி இருக்கிற இந்த 2 சங்கீதம் என்னன்னா, முதலாவது சங்கீதம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். பிளாஸ்டட் இஸ் தி ஒன், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம் இல்லைங்களா. அதுலேயும் வந்து கர்த்தருடைய வேதத்தில் என்ன பண்ண தியானித்து இருக்கிற பற்றி தான் வந்து நம்ம அதில் பார்க்குறோம். அது நீதிமான் எப்படி, துன்மார்க்கன் எப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அங்கேயும் வந்து கர்த்தருடைய வேதம் அந்த நியாயப்பிரமாண விஷயத்தை நம்ம பார்க்குறோம். 2வது சங்கீதம் பார்த்தோம்னா 2 சாமுவேல் வந்து 7ஆம் அதிகாரத்தை குறித்து அதை பற்றின ஒரு இந்த மெசையானிக் கிங் மேசியாவை குறித்ததான ஒரு 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 முக்கியமான ஒரு சங்கீதமா இருக்கு. அப்போ அது வந்து மேசியாவை குறித்ததான ஒரு சங்கீதமா இருக்கு. இந்த 2 சங்கீதங்களையும் என்ன பண்றாங்கன்னா ஒரு முன்னுரையா எடுத்துக்கொள்றாங்க. இந்த 2 சங்கீதம் மூலமா என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ இந்த சங்கீதங்கிறது வந்து என்னன்னா ஒரு 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 ஜெப புத்தகம். கர்த்தருடைய இந்த ஜனங்களுக்கு இது வந்து ஒரு ஜெப புத்தகம். அதாவது கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திற்கு அவர்கள் உண்மையா வாழணும், அதற்கு கீழ்ப்படிந்து வாழணும். அப்புறம் வந்து மேசியாவை, அதாவது கர்த்தரை நோக்கி அவருடைய ராஜ்யத்தை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு இது வந்து ஒரு ஜெப புத்தகம் மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த தொடக்கங்கள் தொடங்குறது. இந்த 2 கடைசியில் இருக்கிற 5 புத்தகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொன்னேன், இந்த புத்தகம்னு சொல்ல வரேன். கடைசியில் இருக்கிற 5 சங்கீதங்கள், முதலாவது 2 சங்கீதம் வந்து இந்த மொத்த சங்கீத புத்தகத்திற்கும் ஒரு முன்னுரையாகவும், கடைசியில் இருக்கிற 5 சங்கீதங்கள் வந்து அதற்கு ஒரு முடிவுரையாகவும் வந்து நம்ம பார்க்கிறோம். அந்த முடிவுரை என்னன்னா 146ல இருந்து 150 வரைக்கும். அது என்ன வந்து இதுக்கு வந்து நான் ஆங்கிலத்தில் என்ன சொல்றேன்னா ஹalleluya psalms. ஹalleluya psalms அப்படின்னா அந்த இந்த அல்லேலூயா பாடல்கள் அப்படின்னா வந்து இதில் வந்து இந்த பாடல் என்ன சொல்றாங்கன்னா மக்களுக்கு வந்து சொல்றாங்க ஒரு 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 கட்டளை மாதிரியும் ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரியும் கொடுக்குறாங்க. என்னன்னா ஹalleluya அப்படின்னா கர்த்தரை, யா அப்படிங்கிறது வந்து யாவே அப்படிங்கிறதுனுடைய சுருக்கம் தான் யா சரிங்களா. எபிரேய மொழியில யாவே, தமிழ்ல வந்து யெகோவா அப்படின்னு வந்து எழுதிருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி இது இது வந்து யாவே, எபிரேய மொழியில யாவே, யாவேயினுடைய சுருக்கம் தான் யா சரிங்களா. அப்புறம் இந்த ஹல்லேலூயா அப்படின்னா இந்த யாவே யெகோவாவை நீங்கள் துதியுங்கள் அப்படின்னு சொல்றதான ஒரு வார்த்தை. இப்போ சில பேர் வந்து தப்பான என்ன, சில பேர் என்ன நினைச்சாங்கன்னா ஜபத்துல ஹல்லேலூயான்னு வந்து ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க. இது வந்து எபிரேயர்கள் வந்து யூதர்கள் வந்து இது வந்து ஆண்டவரை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது ஹல்லேலூயா. அது என்னன்னா ஒருவரை நோக்கி சொல்லக்கூடிய, நீங்க பிரதர், நீங்க ஆண்டவரை துதிங்க, நீங்களும் ஆண்டவரை துதிங்க, நீங்களும் துதிங்க, நானும் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹல்லேலூயா அப்படின்னு ஒருவர் பார்த்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் ஹல்லேலூயா சரிங்களா. நம்ம வந்து என்ன பண்ணா நம்ம ஹல்லேலூயாங்கிறது வந்து ஒரு மந்திர சொல் மாதிரியும் வந்து சில சமயத்துல வந்து ஜபம் பண்ணும்போது இந்த ஹல்லேலூயாங்கிற வார்த்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லி ஜபம் பண்ண ஆண்டவருக்கே வந்து ஆண்டவரை துதிங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது வந்து அந்த இனி வந்து அந்த வார்த்தை ஹல்லேலூயாங்கிற வார்த்தையை வந்து நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஹல்லேலூயான்னா நம்ம வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்றீங்களா, அந்த மாதிரிதான் இதுவும் வந்து ஹல்லேலூயாங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த கடைசியில் இருக்கிற 5 சங்கீதங்கள் என்னன்னா ஹல்லேலூயா psalms அப்படின்னு என்ன, கடைசியில வந்து கர்த்தரை துதிங்கள் அப்படின்னு சொல்லி மக்களை நோக்கி அதை வந்து ஒரு என்கரேஜ் பண்றதா இருக்கிறது தான் இந்த இந்த கடைசியில் இருக்கிற இந்த கடைசியில் இருக்கிற ஹல்லேலூயா பாடல்கள் சரிங்களா. இப்போ ஏன் வந்து இது முடியும் போது இப்போ இப்படி முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சங்கீதம் எப்போ எழுதப்பட்டது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கறது வந்து ரொம்பவே முக்கியமானதா இருக்கு. எந்த சமயத்தில் எழுதப்பட்டதுன்னு ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். இப்ப பார்த்தோம்னா தாவீது வந்து 73 சங்கீதம் எழுதியிருக்காரு. மோசேயும் சாலமோனும் சேர்ந்து 3, அப்புறம் வந்து சன்ஸ் ஆஃப் கோரா, அதாவது இந்த கோராக்கின் புத்தகர்கள், அதுக்கப்புறம் வந்து ஆசப், அந்த மாதிரி பல பேரை வந்து இந்த புத்தகத்தை இந்த சங்கீத பாடல்கள். ஆனா இவ்வளவு பெரிய எழுதினாலும் இன்றைக்கு நம்முடைய கையில வந்து எப்படி நம்ம பைபிள் எப்படி இந்த 150 சங்கீதம் ஒரு புத்தக வடிவில் நம்ம இருக்கிறதோ அப்படி ஒரு புத்தக வடிவில் அந்த சமயத்தில் இல்லை. உண்மையை சொல்ல போனா தாவீதின் சமயத்துல எல்லாம் இந்த மாதிரி இது புத்தகமா இல்லை. ஆனால் எல்லாரும் அறியப்பட்ட பாடல்கள், அவ்வளவு இந்த ஃபேமஸான பாடல்களா இருந்தது. ஆனா அது ஒரு புத்தக வடிவில் வரல. அது புத்தக வடிவில் எப்ப தெரியுமா வந்துச்சு
ஒரு முக்கியமான சமயம் இஸ்ரேல் வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒரு சமயத்துல தான் வந்து அந்த புத்தக வடிவில் வந்து யாரும் தெரியாது. ஆனா வந்து கர்த்தர் யாரோ ஒருவருக்கோ சிலருக்கோ கர்த்தர் வந்து கர்த்தர் ஆவியானவர் அதை ஏறி அதை இந்த புத்தக வடிவில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த புத்தக வடிவில் வந்து இவங்க போடும்போதும் சும்மா வந்து ஓகே இருக்கிறதா கூட ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம், மொத்தம் 150 வந்துருச்சு அப்படின்னு அவங்க பண்ணல. அந்த சங்கீதங்களையும் வந்து ஒரு 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 கிரமமாக வந்து ஒரு வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். சும்மா அப்படி எடுத்த ஒண்ணு உள்ள போடல. அப்போ வந்து அந்த சங்கீதங்களை வரிசைப்படுத்திருக்கிறார். எந்த சமயத்துல அவங்க வரிசைப்படுத்திருக்காருன்னா, அவர்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளா இருந்த சமயத்துல தான் இந்த சங்கீதம் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, வரிசைப்படுத்தி ஒரு புத்தக வடிவில கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் ஏன் அந்த அடிமைத்தனத்தை உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா, முதல் இஸ்ரவேலின் முதல் மனித ராஜா யாரு? சவுல். சவுலுக்கு பிற்பாடு தாவீது. தாவீதுக்கு பிற்பாடு சாலமோன். ஆனால் சாலமோன் பாவியா இருந்தார், ஆனால் கடைசியில பாவம் செய்தான். அதுக்கப்புறம் சாலமோனுக்கு அப்புறம் வந்து ஆண்டவர் பண்ணாரு, அந்த ராஜ்யத்தை இரண்டாக பிரித்தார் இல்லையா? வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் எனவும் தெற்கு ராஜ்யம் யூதா எனவும் பட்டது. அப்போ வந்து இந்த ரெண்டு தேசத்திற்கும் இந்த ரெண்டு தேசமும் வந்து ஒரு சமயத்துல இருந்த வடராஜ்யமான இஸ்ரேல் என்ன பண்ண அசீரியர்களால் கிமு 721 ஆண்டு வந்து என்ன பண்ணப்பட்டது, அழிக்கப்பட்டது. அப்ப பாபிலோனியர்கள் வந்து தெற்கு ராஜ்யம் நினைச்ச பாபிலோனியர்களால் வந்து பாபிலோனியர்கள் படையெடுத்து வந்தார்கள். 3 முறை படையெடுத்து வந்தார். மூன்றாவது முறை என்ன பண்றாங்கன்னா மொத்தமாவே வந்து அதை வந்து அழிச்சிட்டாங்க. இப்போ முதல் முறை படையெடுத்து வரும்போது அந்த என்ன சொல்றது, ராஜ குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த மாதிரி வந்து இளைஞர்கள் அவர்களை வந்து அடிமையாக கொண்டு போனாங்க. அப்பதான் வந்து தானியேல், சத்ரக், மேஷக், அபேத்நேகோ அவர்கள் வந்து என்ன அவர்களை போன்றவர்கள் எல்லாம் வந்து அடிமைகளாக கொண்டு போனார்கள் பாபிலோன் தேசத்துக்கு. இரண்டாவது முறை படையெடுத்து வரும்போது அதே போல நடந்துச்சுன்னா கிமு 597 ஆண்டு அந்த சமயத்துல வரும்போது கிட்டத்தட்ட 10,000 பொதுமக்களை வந்து என்ன பண்ணாங்க, அடிமைகளாக கொண்டு போனார்கள். அந்த சமயத்துல வந்து அந்த தேவாலயத்தில் இருந்த பொக்கிஷங்களையும் வந்து அவர்கள் திருடி கொண்டு போனார்கள். அப்படி கொண்டு போகப்பட்ட மக்கள் ஒருவர் தான் வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி. மூன்றாவது முறை படையெடுத்து வந்து முற்றிலுமாக வந்து தென் திசை ராஜ்யத்தை என்ன பண்றாங்க, அழித்து போடுகிறார்கள். அந்த சமயத்துல என்னன்னா சாலமோனால் கட்டப்பட்ட இந்த பேராலயம் என்னாச்சுன்னா, தேவாலயம் என்னாச்சுன்னா அழிக்கப்பட்டது, பாபிலோனியர்களால் அழிக்கப்பட்டது. அப்ப வந்து அந்த தெற்கு ராஜ்யம் வந்து முழுமையாக கிமு 586 ஆண்டு பாபிலோனியர்களால் அழிக்கப்பட்டது, வீழ்த்தப்பட்டது. அப்போ அந்த அந்த சமயத்துல வந்து பல பேர் என்ன பண்ணாங்கன்னா அடிமைகளாக வந்து என்ன பண்ணப்பட்டாங்க, பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அதுக்கு அவர்கள் பாபிலோனிய தேசத்தில் அவர்கள் இருக்கும்போதுதான் இந்த சங்கீத புத்தகங்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த சங்கீதங்களை எல்லாம் வந்து வரிசைப்படுத்தி இது ஒரு புத்தகமா, ஒரு புத்தகம் இல்ல 5 புத்தகமா இது செஞ்சிருக்காங்க. யார் வேணா எடிட்டர்ஸ் யார் வேணா அதை பண்ணிருக்கலாம். ஆனா வந்து இந்த 5 புத்தகமா அப்படி பண்ணாங்க. ஏன் அந்த சமயத்துல அவங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு, அதுக்கு முன்னாடி ஏன் பண்ணல? உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா அதை பத்தி? ஓகே, உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்தது, அதை பத்தி ஒரு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ல என்ன இது அதை பத்தி நாலேஜே இல்ல. ஓகே, கரெக்ட். இப்ப ஏன் எழுதப்பட்டிருக்கலாம்னா, அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுதுதான் அவர்களுடைய அந்த ஒரு துக்கத்தின் வெளிப்பாடு இருக்கலாம், இல்ல அடிமைத்தனத்திலும் ஆண்டவர் தங்களோடு இருக்கிறார்கள் என்ற ஒன்று நன்றி துதி பாடல்கள் கூட எழுதியிருக்கலாம். ஏன்னா ஆனா அடிமைத்தனத்துல எழுதப்பட்டதில்லை இந்த பாடல், முன்பே எழுதப்பட்ட பாடல்கள். கேளுங்க என்ன. இப்போ இது வந்து தாவீதின் தாவீதின் காலத்துல பெரும்பாலான பாடல்கள் தாவீதின் சமயத்திலும் மோசேயின் சமயத்திலும் அவருடைய சமயத்துல எழுதப்பட்ட பாடல்கள் இல்லையா? அப்போ இந்த சங்கீதங்கள் வந்து தனித்தனி பாடல்களா இருந்துச்சு. இஸ்ரவேல்ல வந்து இந்த சங்கீதங்களை பயன்படுத்தினார்கள். ஆனால் ஒரு புத்தக வடிவில் அதை வந்து அவர்கள் வரிசைப்படுத்தல, அதை வந்து ஆனா அது வந்து அவர் பாபிலோனில் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அந்த புத்தகத்தை அது வந்து ஒரு புத்தக வடிவில் வந்து ஒரு அந்த சங்கீதங்கள் கம்பைல் பண்ணாங்க. ஏன் குறிப்பிட்ட அந்த சமயத்துல அந்த முயற்சி எடுத்தாருன்னு தெரியுங்களா? அவங்க ரொம்ப அடிமைத்தனத்துல
இருக்கிறதுனால அந்த சங்கீதங்கள் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிருக்கேன். ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து சொல்றேன். இப்போ நாம வந்து இந்த பல சமயத்தில் என்ன பண்றோம்னா, இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை பழைய ஏற்பாட்டு சூழ்நிலையில வந்து ஒரு கிறிஸ்தவ கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்கிறோம். ஆனா அதை வந்து ஒரு யூத கண்ணோட்டத்தோடு பார்க்கறதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சரிங்களா? எப்படின்னா நம்ம வந்து இப்ப என்ன பண்ணா ஃப்ரம் த கிறிஸ்டியன் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம கிறிஸ்துவ கண்ணோட்டத்தோட சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஆனா யூதர்கள் எப்படி? யூதர்கள் ஆராதிக்க எங்க போகணும்? எருசலேம் தேவாலயத்துக்கு போகணும் சார். யூதர்கள் ஆராதிப்பதற்காக எங்க போவாங்க? பொதுவாக எருசலேமில் உள்ள கர்த்தருடைய தேவாலயத்துக்காக. அதுக்கு முன்பாக எப்படி இருந்துச்சு? ஆசரிப்பு கூடாரமாக இருந்தது. அதுக்கு முன்பு தேவாலயமாக மாறியது. அப்ப இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணுமா, தேவாலயத்துக்கு சென்று அங்க வந்து கர்த்தருடைய அந்த அந்த பிரசன்னத்தை வந்து அங்க உணர்ந்தார்கள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சூழ்நிலையில இது வந்து தாவீது ராஜாவின் வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை என்ன நடக்கும்? அப்போ இந்த தாவீது வயதான பிறகு அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக என்ன பண்றாங்கன்னா இந்த கலகம் செய்தார். சரிங்களா? அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக கலகம் செய்தார். ஓகேங்களா? அந்த சமயத்துல என்னாச்சு? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தாவீதினுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே வந்து பல பிரச்சனைகளும் பாவங்களும் வந்தது. அதனால வந்து அப்சலோம் அம்னோனை வந்து கொன்று விட்டான். அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து தப்பி வரலாம். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் திரும்பி வரலாம். தாவீதும் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வந்து எல்லா வசதியும் கொடுத்த தாவீது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து தாவீதுக்கு எதிராக விரோதமாகவே இவன் சதித்திட்டம் செய்து அவன் வந்து அந்த அரியணையை பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். தன்னைத்தானே அவன் வந்து ராஜாவாக அறிவித்துக் கொண்டான். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாவீதுக்கு என்னாச்சுன்னா, ஓகே இந்த இடத்துல அவன் வந்தான்னா இந்த நகரத்தை அவன் அழித்து போடுவான். அது வந்து உள்ள சிவில் வார் மாதிரி ஆயிடும். இந்த நகரத்தை அவன் அழித்து போடுவான். பல மக்கள் வந்து என்ன பண்ணுவோம், உயிரிழப்பு நேரிடும். அதனால என்ன பண்றோம், சரி நான் இங்கிருந்து என்னுடைய உயிரை காப்பாத்தி நான் தப்பி ஓடுவேன். தாவீதினோட உண்மை விசுவாசமா இருந்த பல பேர் வந்து தாவீதோட வந்து அங்கிருந்து போறாங்க. ஒளிவ மலைக்கு மேல ஏறி அதுக்கப்புறம் இறங்கி அந்த விஷயங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த சங்கீதத்தை பத்தி சங்கீதம் 63 படிக்கும்போது பார்த்தோம். அப்போ அந்த தாவீது வந்து அங்கிருந்து கிளம்பும் போது ஆசாரியர்கள் வந்து என்ன பண்ணாங்க, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தாங்க. தாவீதுகிட்ட என்ன சொன்னாங்க, சரி நம்ம இதையும் கொண்டு போவோம், எங்க போனாலும் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நமக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி வேணும். அப்ப தாவீது சொன்னா, இல்ல நீங்க திரும்பி போய் அதை வந்து ஆசிரியர் கூடாது வச்சிருங்க. கர்த்தருடைய கண்களுக்கு பிரியமானால் நான் என்ன பண்ணுவேன், நான் திரும்பவும் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய இந்த ஆசரிப்பு கூடத்துல நான் வந்து திரும்பவும் கர்த்தரை ஆராதிக்க அவர் எனக்கு கிருபை செய்வார். அது வரைக்கும் அது அங்க இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்றேன். அப்போ வந்து அந்த தேவாலயத்துக்கு சென்று இல்லாட்டி இந்த அதுக்கு தேவாலயம் கட்டுறதுக்கு நம்ம ஆசரிப்பு கூட அந்த இடம் அங்க போய் அவங்க வந்து வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை போய் அங்க ஆராதனை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இப்பொழுது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள். சரி, தேவனுடைய ஆலயம் என்னாச்சு? தேவனுடைய ஆலயமும் இடிக்கப்பட்டுருச்சு. அப்ப தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்ட பிறகு என்ன நடந்தது? இவர்கள் கர்த்தரை எப்படி ஆராதிக்க போகிறாரு? கர்த்தரை ஆராதிப்பதற்கான ஒரு வழி அவங்களுக்கு வேணும். அவர்கள் வந்து இந்த என்ன சொல்றது, ரிச்சுவலிஸ்டிக் வர்ஷிப், அதாவது இந்த பலி செலுத்துவது, அந்த சில சம்பிரதாயங்களை போய் அதெல்லாம் செய்து நியாயப்பிரமாணத்துக்கு சொல்லப்பட்ட அந்த எல்லா காரியங்களையும் செய்து அது மூலியமா ஆராதிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இப்போ ஆல்ரெடி வந்து அவங்க என்ன பண்றாங்க, வேறு தேசத்துல அடிமைலாம் இருக்கிறாங்க. அப்ப கர்த்தரை ஆராதிப்பதற்கான ஒரு வழி என்னன்னா, இந்த சங்கீதங்களின் மூலமா தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். அப்ப என்ன பண்ணாங்க, இந்த சங்கீதங்களை வந்து என்ன பண்றாங்க, ஒரு இதை வந்து வரிசைப்படுத்தி இப்ப நீங்க வந்து சங்கீதம் அப்படிங்கிறது வந்து கர்த்தருடைய ஆலயம் மாதிரி அப்படின்னு நினைச்சா அதுல ஒரு பிரயாணம் பண்ணி பாருங்க. அது வேற மாதிரி. அதனுடைய தொடக்கம் எப்படி இருக்கும்? தொடக்கம் வந்து சங்கீதம் 1, 2 எப்படி இருக்கும்? சங்கீதம் 1 கர்த்தருடைய வார்த்தையை பத்தி பேசுகிறது. சங்கீதம் 2 எதை பத்தி பேசுது? இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுகிறது, மேசியா. அதாவது ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட், லிவிங் வேர்ட் ஆஃப் காட். அதுதான் கர்த்தருடைய வெளிப்படுத்தல் இல்லைங்களா? அதாவது
உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தை யாரு? ஜீவனுள்ள தெய்வ வார்த்தை கிறிஸ்து. எழுதப்பட்ட தெய்வ வார்த்தை வேதாகமம் கையில் இருக்கு. இது ரெண்டுமே வந்து சங்கீதம் 1-2 பேசுது. அதுக்கப்புறம் அதுல பல விஷயங்கள் தாண்டி போய் கடைசியில சங்கீதம் கடைசி 5 சங்கீதங்கள் என்னது? ஹல்லேலூயா சாங்ஸ். கடைசியில கர்த்தரை எப்படி துதித்து நம்ம முடிகிறோம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு பிரயாணம். இதுவே வந்து தேவாலயத்துக்குள் பிரவேசிப்பது போல் தான் வந்து இந்த சங்கீத புத்தகங்களை வாசிக்கிறது. அப்போ அவர்கள் வந்து எப்படி இஸ்ரவேல் மக்கள் வந்து கர்த்தருடைய சன்னதிக்கு முன்பாக வந்து வெற்றி எப்படி கொண்டாடினார்கள், எப்படி அவர்கள் வந்து கர்த்தருக்கு முன்பாக தன்னை துக்கத்தை தெரிவித்தார்கள், எப்படி பாவத்திலிருந்து மனம் திரும்பினார்கள், எப்படி கர்த்தருக்கு முன்பாக வேண்டுதல் செய்தார்கள், எப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து அவர் அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து அவங்க செஞ்சாங்க. பாத்தீங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தானே செய்வாங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தா தாங்களை ஆராதிப்பாங்க, ஆண்டவரை ஜெபிப்பார்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சி களி கூறுவார்கள், தன்னுடைய துக்கத்தை ஆண்டவருக்கு முன்னாடி வெளிப்படுத்துவார்கள், தன்னுடைய பாவத்தை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடுவார்கள், ஆண்டவரத்துல வந்து ஆண்டவரே என்னை வழிநடத்துன்னு சொல்லி இந்த வழிநடத்தலை தேடுவார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் அங்க வந்து அறிக்கை செய்வார்கள். அப்போ வந்து இதெல்லாம் வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யக்கூடிய விஷயம் தானே. கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தில் வந்து செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் தானே. இந்த விஷயங்கள் தான் வந்து இப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஆலயம் கிடையாது. ஆனா இந்த சங்கீத புத்தகங்கள் மூலமாக இது வந்து ஒரு ஒரு தேவாலயம் போன்று இந்த சங்கீதம் புத்தகங்கள் மூலியமாக கர்த்தரை ஆராதித்து அதுல இருந்து தன்னுடைய துக்கத்துல அதுல சொல்லுவாங்க, தன்னுடைய பாடுகளை குறித்து அதுல சொல்லுவாங்க, தன்னுடைய பாவங்களை அதுல அறிக்கையிடுவாங்க, தன்னுடைய ஜெபங்களை ஆண்டவருக்கு முன்பு வைப்பாங்க, தன்னுடைய வெற்றிகளை கொண்டாடுவாங்க. எல்லா விஷயத்தையும் ஒரு மனிதனுடைய எல்லா சூழ்நிலைகளும் அது எப்படிப்பட்ட உணர்வா வேணா இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையா கூட இருக்கலாம். ஒரு மனிதனுடைய எல்லா சூழ்நிலையும் வந்து ஆண்டவர் முன்பாக வைப்பதற்கும் எப்படி ஒரு தேவாலயத்துக்கு போய் அவர் செய்தார்களோ அதே மாதிரி இந்த சங்கீதங்களை வைத்துக்கூடிய அவர் செய்தார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு விஷயம் பாருங்க. அப்போ இன்றைக்கு நமக்கு கர்த்தரை ஆராதிப்பதற்கு சங்கீத புத்தகம் வந்து ஒரு அருமையான ஒரு தேவாலயம் போல் நமக்கு இருக்கு. கர்த்தரை ஆராதிக்க பல விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இன்னும் இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து தேவனுடைய சர்வ வல்லமை அப்படிங்கறது வந்து இந்த சங்கீத புத்தகம் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய சிருஷ்டிப்பு, அவர் என்னென்ன விஷயங்களை செய்தார், வரலாற்றின் மீது தேவன் செய்யும் ஆளுகை, எந்த ஒரு சூழ்நிலையில வந்து அவருடைய அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டதில்லைங்கிற அந்த ஒரு உண்மை, இதெல்லாம் வந்து தேவனுடைய சர்வ வல்லமை குறிக்கிறது. அதே சமயம் தேவனுடைய உடன்படிக்கை இருக்கு. அந்த உடன்படிக்கையின் உண்மை ஆண்டவர் பண்ண நம்மோடு செய்த அந்த உடன்படிக்கை வந்து அதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் தமது மாறாத கிருபையும் வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுவதில் உள்ள உண்மையையும் இந்த சங்கீத புத்தகங்கள் என்ன பண்ணுது? வெளிப்படுத்துகிறது. இப்போ இந்த ரெண்டும் சேரும் போதுதான் நமக்குள்ள என்ன இருக்குன்னா, நம்ம வந்து இந்த ரெண்டு விஷயங்களையும் உணரும் போதுதான் தேவனுக்குள் அந்த முழுமையான ஆராதனை நம்ம வந்து பார்க்க முடியும். தேவனுடைய மகத்துவத்திற்கும் அவருடைய நற்குணத்திற்கும் மனிதன் அளிக்கும் சரியான ஒரு பதில் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு செய்கிற இந்த ஆராதனை தான். அது வந்து இந்த புத்தகத்துல நம்ம 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 பார்க்க முடியும். அது நம்ம இருந்து கற்றுக்கலாம். அடுத்து இந்த இந்த சங்கீதத்துல வந்து நான் 5 புத்தகங்களா இருக்குன்னு சொன்னாங்க சரிங்களா? அந்த 5 புத்தகங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது புத்தகம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சங்கீதம் 1, சங்கீதம் 2 முன்னுரையாகவும் கடைசியில் இருக்கிற 5 சங்கீதங்கள் முடிவுரையாகவும் அவங்க வச்சிருப்பாங்க. அதை தவிர்த்து விட்டு மீதி வந்து டிவிஷன் பண்ணுவாங்க. சில பேர் அதையும் சேர்த்து போட்டுருவாங்க. அதாவது முன்னுரையை முதலாவது புத்தகத்திலும் முடிவுரை வந்து 5வது புத்தகத்திலையும் அவங்க வந்து சேர்த்துருவாங்க. இப்ப நம்ம அதை சேர்த்த மாதிரியே பார்த்தோம்னா முதலாவது புஸ்தகம் என்னன்னா சங்கீதம் 1 41 வரை. இப்போ ஒருவேளை நீங்க அந்த முன்னுரை எடுத்துட்டீங்கன்னா 3 41 வரை ஒன்றுரை சங்கீதம் 1, 2 முன்னுரை மாதிரி. சங்கீதம் 41 வரை 3 41 வரை. 2வது சங்கீதம் புத்தகம் என்ன எடுத்தீங்கன்னா 42 72 வரை. 42 72 வரை. அடுத்து 3வது சங்கீத புஸ்தகம். இந்த 3வது சங்கீத புஸ்தகம் எப்படின்னா சங்கீதம் 73 89 வரை. சங்கீதம் 73 89 வரை. 73 89 வரை.
சரிங்களா? அடுத்து 4வது சங்கீத புஸ்தகம், அது சங்கீதம் 90 முதல் 106 வரை. சங்கீதம் 90 முதல் 106 வரை. கடைசி வந்து 107 இருந்து 145 வரைக்கும், அப்ப 146 இருந்து 150 வரைக்கும் முடிவுரை மாதிரி. சில பேர் வந்து 107 இருந்து 150 வரைக்கும் முடிவுரையாக படிக்கலாம். இப்படி 5 புத்தகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ சங்கீதம் 41 வரைக்கும் தானே முதல் புத்தகம் இல்லைங்களா? இப்போ அந்த சங்கீதம் 41 நம்ம அது வந்து முதல் புத்தகத்தோட முடிவு இல்லைங்களா? ஓகே, இந்த சங்கீதம் 41 எடுப்போமா? சங்கீதம் 41 அதுதான் வந்து முதல் புத்தகத்தின் கடைசி சங்கீதம், சரிங்களா? அந்த சங்கீதத்தை நம்ம எடுப்போம். அதுல கடைசி வசனத்தை படிங்க. தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன் 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 ஆமேன். அதுல வந்து இந்த ஒரு முடிவுரையை பாக்குறீங்களா? அதுக்கு முன்னாடி வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீ என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிறுத்துவீர் அப்படின்னு அது புரிஞ்சிருது. அது வேற ஏதோ ஒரு மாதிரி. இது கடைசி அந்த எடிட்டோரியல் ஆடிங் மாதிரி கடைசி இதை வந்து இந்த ஒருங்கிணைத்தவரது எழுதுற மாதிரி இருக்கு. இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் அனாதியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் தோற்கடிக்கப்படத்தக்கவர். ஆமேன் ஆமேன். சரிங்களா? அடுத்து 2வது புத்தகத்தோட கடைசி சங்கீதம் எது? 72. இப்ப 72ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி 2 வசனங்களை வாசிங்க. அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. ஓகே. அடுத்து 3வது புத்தகத்தோட கடைசி சங்கீதம் எது? 90. இல்ல, 89. சரிங்களா? 89ல கடைசி வசனம் படிங்க. கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன் ஆமேன். அடுத்து 4வது புத்தகத்தோட கடைசி சங்கீதம் எது? 106. 106ல கடைசி வசனம் படிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் அல்லேலூயா என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் அல்லேலூயா என்பார்களாக. இது நம்ம படிக்கும் போதே நமக்கு தெரியுதுங்களா? ஒவ்வொரு சங்கீதம் அந்த முடிவு வரும்போது என்னன்னா, அது வந்து அந்த அந்த சங்கீத புத்தகத்தோட ஒரு ஒரு முடிவுரை மாதிரி ஒரு கடைசி இது மாதிரி. இப்போ சங்கீதம் 150 கடைசி வசனம் படிங்க. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. இப்போ இப்படி வந்து இந்த சங்கீத புத்தகங்களுடைய இந்த அந்த 5 பாகங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த 5 பாகங்களுடைய முடிவுரை வந்து இது வந்து இத ஆங்கிலத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எடிட்டோரியல் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்களை பார்க்கும்போது இப்ப யாருக்காவது இடத்துல இருந்து ஆங்கிலத்துல வந்து பைபிள் இருந்துச்சுன்னா, சில ஆங்கில வெர்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பைபிள்லயே வந்து அதுலயே போட்டுக்கோம், புக் 1, புக் 2, புக் 3 அப்படின்னு சொல்லி அதுலயே இப்படி வந்து சங்கீத புத்தகங்கள் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இப்படி பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல இந்த சங்கீத புத்தகங்கள்ல வந்து என்ன பண்ணா, நம்ம சொன்ன மாதிரி அந்த சமயத்துல வந்து ஆராதனை செய்வதற்காக வந்து அவர்கள் தேவனுடைய ஆலயம் அந்த சமயத்துல அவங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த சங்கீத புத்தகம் இருக்குன்னா இது அருமையாய் வரிசைப்படுத்தப்பட்ட இந்த சங்கீத புத்தகம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தேவாலயத்தை போல அவங்களுக்கு பயன்பட்டது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 2 வகையான ஆராதனை இருக்கு. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆராதனை இருக்கு, அப்புறம் இந்த பொதுவான இந்த லிட்ரஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? லிட்ரஜின்னா அந்த பொதுவான ஒரு ஆராதனை. இப்போ வந்து நீங்க
தனிப்பட்ட ஜபம்னு ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து இந்த சபை கூடுகையோடு செய்கிற இந்த ஜபம்னு ஒரு விஷயம் இருக்குங்களா, லிட்ரஜி, பப்ளிக் லிட்ரஜின்னு ஒரு விஷயம் தனியா ஒண்ணு இருக்கு, தனிப்பட்ட இதுவும் இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த இஸ்ரவேல் ஆராதனை சங்கீதங்கள் என்ன பண்ணணும்னா பொதுவான ஆராதனை இருக்கு. இந்த தேவாலய ஆராதனை, இந்த தேசிய பண்டிகைகள், ராஜாவின் முடிசூட்டு விழாக்கள், இது வந்து பாடல் குழுக்களாலும் வாத்தியங்களோடும் பாடப்பட்ட சங்கீதங்கள் இருக்கு. இது வந்து பொதுவான ஆராதனை சங்கீதங்கள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஜெபம் மற்றும் தியானம், விசுவாசிகளின் ஆழ்ந்த உள்மன போராட்டங்களையும் நம்பிக்கையும் பிரதிபலிக்கிற இந்த சங்கீதங்களும் இருக்கு. அப்போ இசை மூலியமாக இறையியல் சத்தியங்களை வந்து நினைவு கூறப்பட்டு கொண்டாடப்பட்டு ஒரு சந்ததியிலிருந்து மறு சந்ததிக்கு கடத்தப்படுகிறன இந்த சங்கீத புத்தகங்கள். இந்த சங்கீத புத்தகங்களை பார்த்தீங்கன்னா சொன்னீங்களேன், இது இப்போ பாடுதல் சித்திரங்களும் இதுல இருக்கு. பாத்தீங்கன்னா விசுவாசம் என்பது போராட்டங்களை நீக்குவதில்லை, மாறாக விசுவாசிகள் தங்கள் பாடுகளை உண்மையோடு தேவனிடத்துல வந்து கொண்டு வரக்கூடிய இந்த சங்கீதம். அதாவது என்னன்னா, இப்போ உண்மையான விசுவாசம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடணும், என் வாழ்க்கையில பிரச்சனைகள் நீங்கிடணும், அதுதான் வந்து அது உண்மையான விசுவாசம் கிடையாது. உண்மையான விசுவாசம் என்னன்னா, இந்த நம்முடைய பாடுகளை வந்து எப்படி நம்ம வந்து கர்த்தரத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத வந்து இந்த சங்கீதம் கற்றுக் கொடுக்குது. இப்போ யோபு நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன? யோபு கிட்ட நம்ம என்ன யோபு புத்தகத்துல இந்த பாடல்களை வந்து நமக்கு வாழ்க்கையில பாடுகள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி யோபு புத்தகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்து சொல்லுன்னு பார்க்கலாம். பாடுகள் வரும்போது அதற்கான காரணத்தை கேட்காம ஆறுதலையும் சமாதான சூழ்நிலையும் தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கிட்டோம். ஓகே, அப்போ நம்ம பாடுகள் வரும்போது நம்ம அதை எங்க கொண்டு போகணும்? யார்கிட்ட போய் நம்ம நிக்கணும்? தேவனிடத்துல தான் போய் சேரணும். அப்போ பாடுகள் வரும்போது அந்த பாடுகளை குறித்து கேள்வியோ அதோ இதோ பண்றதை விட கர்த்தருடைய ஞானத்தை நம்பி கர்த்தருடைய சர்வ வல்லமை மேல் நம்பிக்கை வைத்து தாழ்மையோடு முழு விசுவாசத்தோடு கர்த்தரிடத்துல கொண்டு போய் வைக்கணும் இல்லைங்களா. அது வந்து யோபு புத்தகம் சொல்லுது. பிரச்சனை வருதா, உங்களுக்கு பாடுகள் வருதா, கர்த்தரிடத்துல போங்க. கர்த்தர் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாரு? அவர் ஆறுதல் அளிப்பார். கர்த்தர் உங்களை தேற்ற வல்லவர். நீங்க என்ன பண்ணுங்க? கேள்வி கேட்காதீங்க, அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. பாடுகள் வரும்போது என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்துல போங்கன்னு சொல்லி நமக்கு அந்த சரியான அறிவுரை கொடுக்கறது என்னன்னா யோபு புத்தகம். ஆனா சங்கீதம் என்ன பண்ணா அதனுடைய தொடர்ச்சி. நீ வந்து பாடுகள் வரும்போது கர்த்தரிடத்துல போன அது உனக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படி கர்த்தரிடத்துல கொண்டு போறது அது நான் கற்றுத்தரேன் அப்படிங்கிறத சங்கீத புத்தகம் நம்ம கற்றுக்கிட்டு. இந்த சங்கீத புத்தகங்கள் இந்த பாடலை வரும்போது எப்படி இந்த சங்கீதக்காரர்கள் வந்து அந்த பாடலை எப்படி கர்த்தரிடத்துல கொண்டு போய் சேர்த்தார்கள், பாடலில் படும்போது துக்கப்படும் போது அவர்கள் எப்படி தேவனை வேண்டிக் கொண்டார்கள், எப்படி ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள், எப்படி கர்த்தருக்கு களி கூர்ந்தார்கள், எப்படி அவர்கள் கர்த்தரை கொண்டாடினார்கள், எப்படி கர்த்தரை வந்து கர்த்தருடைய குணாசிங்க அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் எப்படி செய்யணும், ஹவ் டு டூ இட். அது வந்து ஒரு பிராக்டிக்கல் புக். என்னன்னா இது வந்து ஒரு பிராக்டிக்கல் புக். எப்படி நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி நம்ம வாழணும், அதாவது இன்னும் வந்து தெளிவா சொல்ல போனா கர்த்தரிடத்தில் எப்படி நம்ம கிட்டி சேர்வது, கர்த்தரிடத்துல வந்து நம்ம எப்படி வந்து நம்ம சேர்வது அப்படிங்கிற விஷயத்த வந்து கத்துக்கிறதா அதை தெளிவா நமக்கு சொல்லி கொடுக்குற இந்த இந்த புத்தகம் தான் வந்து இந்த சங்கீத புத்தகம். அது மட்டும் இல்ல, மேசியாவின் நம்பிக்கை கொடுக்குற ஒரு புத்தகம். நீதிதான் ஜெயிக்கும், கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த ராஜா அதாவது மேசியா வருகிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை பழைய ஏற்பாட்டு காலத்துல கொடுத்தது. இப்ப நமக்கு வந்து கர்த்தர் திரும்பவும் இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார் அப்படிங்கிற நம்பிக்கையும் திரும்பவும் நம்ம கொடுக்குது. அப்போ சங்கீதக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா, வாழ்க்கை எளிதானது, எல்லாமே கரெக்டு, நாங்களே விசுவாசி, நமக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லாட்டி நான் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கரெக்டா இருப்பேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அது வந்து என்னுடைய இமோஷனோ அதோ எதுவுமே மாறாது அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதக்காரர்கள் என்ன பண்ணலைன்னா நடிக்கல. சங்கீதக்காரர்கள் வந்து வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை யதார்த்தமாய் வந்து இந்த சங்கீத புத்தகத்தில் நமக்கு வந்து வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்.
இதுல எந்த நடிப்பு எதுவுமே கிடையாது. எப்படி வந்து நம்ம வந்து கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ, என்னென்ன சூழ்நிலை வரக்கூடுமோ, என்ன பாடுகள் வரக்கூடுமோ, என்ன வரக்கூடியமோ, எப்படி இருக்கும் எல்லாமே, பாவங்கள், மனம் திருப்புதல், நம்பிக்கை, வெளிப்படுத்தல், பயம், துயரம், எல்லா விஷயமும் அதுல இருக்கு. இதுல எதுவுமே வந்து இந்த முகமூடி அணிகிற மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படி எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுக்குது. அப்படின்னா என்ன? சந்தோஷப்படும் போது என்ன? துதிப்பாடல்கள். துக்கம் வரும்போது என்ன? புலம்பலின் வார்த்தைகள். பாவம் செய்யும் போது என்ன? அறிக்கை செய்தலும் மனம் திரும்புதலும். அப்போ பயம் வரும்போது தேவன் மீதான நம்பிக்கை. இது என்னன்னா, இது இந்த மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்து தெளிவா இந்த புத்தகம் இருக்கு. அதுவும் இல்லாம சங்கீதத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் இன்னும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. அந்த ராஜரீக சங்கீதம் மேசியாவின் உன்னத அதிகாரத்தையும் ஆளுகையும் குறித்து சொல்லக்கூடிய சங்கீதங்கள் பல இருக்கிறது. பாடுகளை பொறுத்த வரும்போது கிறிஸ்துவின் சிறுவை பாடுகளை அனுபவித்த அந்த நிந்தையும் வேதனைகளையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. உயிர்த்தெழுதலை கொடுத்திருக்கிறது, நித்திய ஆளுகை குறித்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தா. இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னோம்னா, புதிய ஏற்பாட்டுல வந்து அதிகம் மேற்கோள் காட்டப்பட்ட பழைய ஏற்பாட்டு புஸ்தகம்னு பார்த்தோம்னா அது வந்து சங்கீதம் தான். இயேசுவே இந்த எதிர்பார்ப்புகளின் நிறைவேறுதல், அதாவது சங்கீத புத்தகங்கள் உள்ள இந்த எதிர்பார்ப்புகள்ல மேசியா வருவார், என்னை கர்த்தர் வருவார் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா, அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறுதல் யார் தெரியுங்களா? அது இயேசுதான் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம தெளிவா பார்க்கிறோம். சோ இயேசு தமது ஊழியத்தில் சங்கீதத்திலிருந்து ஜெபித்தார். அப்போஸ்தலர் தங்கள் பிரசங்கங்களும் என்ன பண்ணாங்கன்னா அந்த சங்கீதத்திலிருந்து அடுத்த நம்ம இப்போ பல பேர் வந்து சங்கீதம். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா சொல்லுங்களேன், ரோமர் 8ஆம் அதிகாரம் அதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து அப்போ அதுல வந்து we are started all day long. அது வந்து அந்த என்ன வசனம், we are more than conquerors. தமிழ் எப்படி இருக்கும்? அந்த வசனம் தமிழ் யாருக்கா தெரியுமா? we are more than conquerors. நான் தமிழ் பைபிள் படிக்கிறது இல்லை, அதனால வந்து எனக்கு தமிழ்ல அவ்வளவு சீக்கிரம் அந்த வார்த்தை வர மாட்டேங்குது. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ஓகே நான் இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு கூறுகிறதாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறதாய் இருக்கிறோமே. சரிங்களா? முற்றும் ஜெயம் we are more than conquerors. இல்லைங்களா? இதுல 35 ரோமர் 8:35 படிங்க. எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் எப்படி அன்பை விட்டு. ஓகே போதும். அந்த வசனம் என்ன இருக்கு? உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும். எழுதியிருக்கிறது எங்க எழுதியிருக்கிறது அதுக்கா தெரியுங்களா? அது சங்கீதம் 44. சங்கீதம் 44. சங்கீதம் 4. சன்ஸ் ஆஃப் கோராக்கின் புத்தகங்களால் இந்த ராகக்கலைகளுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் இது. மக்கி வேணும் சங்கீதம். இதுல எழுதப்பட்டிருக்கிறதுன்னா அந்த இதுல இருக்கிற வசனங்களை எடுத்துதான் அங்க போட்டு. அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து ஜபிக்கும் போதும் சங்கீதத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சங்கீத புத்தகங்களே வந்து என்ன பண்ணி அவங்களோட பிரசங்கங்களை வந்து அதுல வந்து இதை பயன்படுத்தியிருக்கிறார். ஆதி திருச்சபை ஆரம்பகால கிறிஸ்தவர்களும் ஆராதனைக்கும் ஜபத்திற்கும் போதனைக்கும் சங்கீதங்களையே என்ன பண்ணாரு, அதிகமாக அவர்கள் வந்து பயன்படுத்தினார். ஆதி திருச்சபை மட்டும் இல்ல, தற்கால கிறிஸ்துவ ஆராதனை இன்றைக்கும் துதிப்பாடல்களுக்கும் சோத்திரங்களுக்கும் பாவரிக்கைக்கும் சங்கீதங்களே அடிப்படை மொழியாக அமைகிறது. இன்னும் எவ்வளவு சபையில வந்து ஞாயிறு ஆராதனை இப்ப சங்கீதம் வாசிப்புன்னு தனியா ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க. உங்களுடைய திருச்சபை எல்லா இடத்தையும் வந்து சாம்ஸ் ரீடிங் அப்படி சங்கீத வாசிப்பு அப்படிங்கறது வந்து தனியா நம்ம வச்சிருக்கோம். அப்போ வந்து சங்கீதம் வந்து என்னன்னா ரொம்பவே ஒரு 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 தனி இடம் சங்கீதத்துக்கு நம்ம இருக்குங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். அப்போ இதனால வந்து ஊழியத்துக்குமான ஒரு அருமையான கருவிகளாகவும் இது செயல்படுகிறது. எப்படின்னா இது பார்த்தீங்கன்னா போதனை செய்வதற்கு
நம்முடைய பிரசங்கங்களுக்கும் தேவனுடைய குணாதிசயங்களையும் வந்து ஆழமாக போதிக்கவும் சத்தியத்தை விளக்கவும் ஒரு 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 வளமான ஒரு களஞ்சியமாக தான் வந்து இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் ஆராதனை நடத்துது. வேதாகம் அடிப்படையில் ஆவிக்குரிய ஆழத்தோடு சபையில் ஆராதனை நடத்துதல். இதுதான் வந்து நம்ம பல இதுல பிரச்சனை நம்ம பார்க்குற விஷயம். இப்போ ஒரு சில சமயங்கள் என்னன்னா ஆராதனை நடத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் முக்கியமான விஷயம் தேவைன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எடுத்து பார்த்தோம்னா நல்ல ஒரு கிட்டார் வேணும், நல்ல ட்ரம்ஸ் வேணும். கிட்டார்னா 2 பேர் அட்லீஸ்ட் 3 கிட்டார் வாசிக்கிறோம். ஒருத்தர் பேஸு, ஒருத்தர் அக்வாஸ்டிக்கு, அது வாசிச்சாகணும். அப்புறம் ட்ரம்ஸ் இருக்கு, இல்லாட்டி பேட் இல்லை ட்ரம்ஸ் அவங்க வாசிக்கணும். கீபோர்டு சில பேர் 2 பேர் கீபோர்டு வாசிப்பாங்க. இது வரைக்கும் அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா 2 பேர் கீபோர்டு வாசிப்பாங்க சில சமயத்துல. அப்படி வந்து அதுக்கு சரியான சிஸ்டம், மைக் சிஸ்டம், மானிட்டர்ஸ். இப்போ வயலின் வந்துருச்சு. அப்போ வயலின் வேற வந்துருச்சுங்களா? அதை நான் பார்க்கலையே. பரவாயில்லையே, வயலின் கொண்டு வந்துட்டாங்களா இப்போ? சார் எல்லாத்துக்கும் மேல லைட்டிங் வேணும் சார். லைட்டிங் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியல, நீங்க என்ன சொன்னீங்க? லைட்டிங் ஓ, லைட்டிங் இருக்கு. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப கலர் லைட்ஸ், இந்த ஃபோக்கஸ் லைட். நான் சொன்னா நான் வந்து ஒரு 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 திருச்சபையில வந்து நல்ல லைட்ஸ் இருக்கிறதோ, நல்ல இசை கருவிகள் இருக்கிறதோ, நான் வந்து அதுக்கு விரோதமா நான் எதுவும் சொல்ல வரல. நல்ல விஷயம் தான், இருக்கட்டும். பெரிய பியானோ வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. நீங்க என்ன இசை கருவிகள் வச்சு, ஏன்னா பழைய ஏற்பாட்டுல வந்து இசை கருவிகளை வைத்து தான் அவங்க வந்து பாடல்களை பாடினாங்க. அதனால இசை கருவிகள் எந்த தப்பு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த இசை கருவிகளும் இந்த 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 விளக்குகளும் எல்லாம் இது இந்த அந்த ஒரு மாடர்ன் ஸ்டேஜ், இது எல்லாம் ஆராதனைக்கு அடிப்படை கிடையாது. ஆராதனையோட அடிப்படை என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து கர்த்தருடைய வேதம். முழுமையா பார்த்தீங்கன்னா அந்த ஆவிக்குரிய ஆழத்தோடு வந்து சபை வந்து ஆராதனை நடத்தணும்னா நமக்கு வந்து இந்த சங்கீதத்தில் இருக்கிற அந்த ஆராதனையோட அந்த தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது சில இதுல ஒரு வசனம் இருக்கு, தமிழ்ல நான் பட சில தெரியல, ஆங்கிலத்தில் என்ன தெரியும். என்னன்னா, மேக் அ ஜாய்ஃபுல் நாய்ஸ். நாய்ஸ்னா இறைச்சல் அப்படின்னு அர்த்தம். சரி, எனக்கு பாட்டெல்லாம் பாட வராது. இங்க எஸ்ஐபிசி காலேஜ்ல பார்த்தோம்னா எல்லாம் பயங்கரமான கோயரு. அவங்க வந்து எல்லாம் ஹாஃப் நோட்டு, ஃபுல் நோட்டுன்னு என்னமோ சொல்லுவாங்க. அந்த ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கல் நோட்டோட போட்டிருப்பாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதெல்லாம் பார்த்தா என்னடா இவ்வளோ போட்டிருக்காங்களே. அந்த ப்ரொஜெக்ட் டெய்லி சாப்பில் போய் நின்னா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஒரு சில இடத்துல வெறும் பாட்டு வரிகள் மட்டும்தான் வரும். ஒரு சில இடத்துல வந்து பண்ணுவாங்கன்னா இந்த புது பாடலை கற்றுக் கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மியூசிக்கல் நோட்டோட சேர்த்து போட்டுருவாங்க. அது எப்படி பாடணும்னு கற்றுக் கொடுக்குறக்கா அப்படியே போட்டுருவாங்க. அப்படி போடும்போது பார்த்தோன்னா எனக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா வந்து ஒரு வசனம் மட்டும் தான் என்ன தெரியும், மேக் அ ஜாய்ஃபுல் நாய்ஸ். ஆண்டர் நமக்குன்னு ஒரு வசனத்தை வச்சிருக்காரு. எப்படியோ கழுத கத்துற மாதிரி ஒரு எந்த சத்தம் வந்தாலும் சரி, ஆனா ஆண்டவருக்கு உண்மையான இருதயத்தோட ஆராதனை செய்தாலே அது போதும் அப்படின்னு அங்க முயற்சினா முழு இருதயத்தோடும் சரியான சிந்தையோடும் சரியான அந்த ஒரு மனதோடும் தான் வந்து கர்த்தருக்கு ஆராதனை அதுதான் அதனுடைய அடிப்படை. அந்த அடிப்படையை கற்றுக் கொடுக்கறது தான் வந்து நமக்கு இந்த சங்கீதம். அதனால இந்த ஆராதனை நடத்துதல் அப்படிங்கிற விஷயத்துல இப்ப உங்க சர்ச்சில் ஒர்ஷிப் லீடர்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அந்த சங்கீத புத்தகத்தை கரைச்சி குடிச்சிருக்கணும். சங்கீத புத்தகத்தை அவங்க வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுல எப்படி வந்து ஆராதனை செய்யணும், எந்தெந்த சூழ்நிலையில, கொண்டாட்டங்கள் சமயத்திலும் சரி, துக்கப்படுகிற சமயத்திலும் சரி, பாடுகள் சமயத்திலும் சரி, இந்த இந்த பாவங்களை அறிக்கை செய்கிற சமயத்திலும் சரி, பயங்கள் இருந்த அந்த சமயத்திலும் சரி, ஒவ்வொரு சூழ்நிலையும் மனிதனுடைய வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலைகள் வரும். இந்த பல்வேறு சூழ்நிலையிலும் எப்படி நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் அப்படிங்கறத வந்து இந்த சங்கீத புத்தகத்திலிருந்து ஒவ்வொருவரும் கத்துக்கணும். முக்கியமா இந்த ஆராதனை நடத்துகிறவர் வந்து இதை கத்துக்கிறது வேண்டியது ரொம்பவே அவசியம். ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாட்டியும் பரவாயில்ல, தப்பு கிடையாது. 2 நோட்டு முன்ன பின்ன போனாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஆனா இந்த அடிப்படை, இந்த ஆராதனை, இந்த வேதாகம அடிப்படையை மறந்துட்டோம்னா அப்புறம் என்ன பிரயோஜனங்களே, எத்தனை லைட் போட்டாலும் பிரச்சனை கிடையாது, எவ்வளவு சிடி ரிலீஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதனால் உங்களுடைய திருச்சபையில்
இந்த ஆராதனை நடத்துறவர்கள் வந்து என்ன முக்கியமா இந்த விஷயத்தை படிச்சு இதை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்னா எப்படி உண்மையான ஆராதனை நடத்துது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உண்மையிலிருந்து கற்றுக்கலாம். அடுத்து மெய்ப்பு பணி, அதாவது துயரப்படுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும் சோர்ந்து போனவர்களை விசுவாசம் திடப்படுத்தவும் இந்த சங்கீத புத்தகம் நமக்கு உதவுகிறது. அப்ப நம்ம வந்து பண்ணோம்னா இப்படி வந்து நம்முடைய சபைகள் வந்து துக்கப்படுவதற்கும் துயரப்படுவதற்கும் பஞ்சமா, அதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. வாழ்க்கையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த சங்கீத புத்தகத்துல இருந்து அவர்களை வந்து நீங்க என்ன பண்ணலாம், அவர்களை உற்சாகப்படுத்தவும் அவர்களை கர்த்தரை நோக்கி வழிநடத்தவும் இந்த சங்கீத புத்தகம் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு அருமையான ஒரு புத்தகமா உங்களுக்கு வந்து அது பயன்படும். அப்புறம் அது மட்டும் இல்லை, வெறும் ஊழியத்துக்கு மட்டும் இல்லை, போதனை செய்வதற்கு மாத்திரம் இல்லை, நீங்க உங்களோட மெய்ப்பு பணிக்காக அந்த டிசைபிள்ஷிப்காக மாத்திரம் இல்லை, வர்ஷிப் நடத்துறதுக்காக மாத்திரம் இல்லை, நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இந்த சங்கீத புத்தகம் ரொம்பவே முக்கியம். ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகள் தங்கள் சொந்த ஜப ஜீவியத்தையும் பக்தியையும் வளர்த்து கொள்ள வழிகாட்டுகிற ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் தான் இந்த சங்கீத புத்தகம். அப்போ இந்த சங்கீத புத்தகங்கிறது என்ன? தேவனை அறிந்து கொள்ள நமக்கு கொடுக்கப்படும் ஒரு அழைப்பு. சங்கீதங்கள் தேவனை குறித்து நாம் என்ன விசுவாசிக்க வேண்டும் என்பது மட்டும் போதிப்பதில்லை. அது என்ன பண்ணணும்னா நாம் எவ்வாறு அவருக்கு பதிலளிக்க வேண்டும், தேவனை குறித்த உண்மைகளை நாம் அறிந்த பிறகு அதற்கு நாம் எவ்வாறு நம்ம பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த 150 சங்கீதங்களும் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட பாடல்களே, சங்கீதங்களே. தேவனை மற்றும் தேவனை ஆழமாக அறிந்து கொள்வது, முழுமையான இருதயத்தோடு தேவனை ஆராதிக்க ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்ட இந்த அழைப்பு தான் இந்த சங்கீத. அடுத்து இதுல இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த சங்கீதம் இல்ல, ஆங்கிலத்துல சாம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாம்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை எங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேக்க சொல் சாமோஸ் அப்படிங்கிற அந்த கிரேக்க சொல். அதற்கு வந்து என்ன அர்த்தம்னா சங்கீதம் தான் அதனுடைய அர்த்தம். வாத்தியங்களில் முழக்கத்தோடு பாடப்படும் பாடல், இசையும் தியானமும் இணையும் இடம், அதுதான் வந்து இந்த சாமோஸ் அப்படிங்கிற இந்த சாம்ஸ் அப்படிங்கிற சங்கீதம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம். என்னன்னா வாத்தியங்களோடும் முழக்கத்தோடும் பாடப்படுகிற இந்த பாடல், இதனால என்ன நடக்குன்னா இசையும் தியானமும் இணைகிற இந்த இடம். அதுக்குதான் வந்து அது வந்து எபிரேய வார்த்தை, கிரேக்க வார்த்தை. ஆனால் எழுதப்பட்டது எபிரேய மொழியில. இந்த பழைய ஏற்பாடு வந்து கிமு 271ஆம் ஆண்டு 70 மொழிபெயர்ப்பாளர்களால் வந்து பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. அதை வந்து ஆங்கிலத்தில் அந்த வருஷம் வந்து சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த சங்கத்தில் வந்து இதை வந்து சாமோஸ் அப்படின்னு இதை வந்து மொழிபெயர்த்தாங்க. ஆனா இது எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா தெஹிலிம். இந்த சங்கீதத்துக்கான அந்த அந்த சங்கீத புத்தகத்தை அந்த எபிரேய சொல்ல என்னன்னா தெஹிலிம். தெஹிலிம்னா துதிகள் என்று பொருள்படும். தெஹிலிம் என்ன? துதிகள் என்று பொருள்படும். இந்த புஸ்தகங்களின் பிரதான நோக்கம் என்ன? தேவனை ஆராதிப்பதே. ஒரு சில சமயங்கள்ல வந்து குடும்பங்களில் தொடங்கக்கூடிய சங்கீதங்கள் கூட என்னாகுன்னா இறுதியில் தேவனை நோக்கிய துதியிலும் நம்பிக்கையிலும் முடிகிறது. அப்போ ஆராதனையே இதில் மையக்கருத்து. அப்போ சங்கீதத்தினுடைய மையக்கருத்து என்ன? ஆராதனையே சங்கீதங்களில் மையக்கருத்தாக இருக்கிறது. அப்போ சில சமய குடும்பங்கள் இருந்தாலும் அது முடிவு எங்க இதாகும், அது ஒரு தேவனை துதிப்பதிலும் தேவனை ஆராதிப்பதிலுமே என்ன பண்ணணும்னா இது முடிவடைகிறது. அப்போ இப்ப இறையியல் ரீதியா பார்த்தோம்னா இறையியல் ரீதியாக சங்கீதங்கள் என்ன பண்ண தேவனுடைய இறையாண்மை, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய உண்மைத்தன்மை, தேவனுடைய நீதி, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய ராஜ அதிகாரம், இவை எல்லாவற்றையும் வலியுறுத்துகிறார். இறையியல் ரீதியா தியாலஜிக்கலி பார்த்தோம்னா சங்கீதங்கள்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. தேவனை பற்றின சாவரன்டி ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய இறையாண்மை, ஹோலினஸ் ஆஃப் காட், தேவனுடைய பரிசுத்தம், ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய உண்மைத்தன்மை,
தேவனுடைய நீதி, mercies of God, தேவனுடைய இரக்கம், அந்த அந்த தேவனுடைய அந்த அந்த ராஜ அதிகாரம், ராயல் அத்தாரிட்டி ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற எல்லாமே வந்து நம்ம இதுல வந்து பார்க்கலாம். படைப்பிலும் சரி, மீட்பிலும் சரி, அவர் செய்த ஒரு வல்லமையான கிரியைகளை வந்து போட்டுக்கிறது தான் வந்து போட்டுக்கிறது இந்த சங்கீத நூல். சரிங்களா? அந்த சங்கீதங்கள் என்ன பண்ணு கர்த்தருடைய வல்லமையான கிரியைகளை வந்து போட்டுருக்கு. அது வந்து கர்த்தருடைய படைப்பை குறித்தும் அவருடைய வல்லமையை பேசிட்டு அவரோட நம்மளை மீட்பதிலும் அந்த மீட்பிலும் அவருடைய வல்லமை அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய ஜனங்களை முழு இறுதியோடு அவரை ஆராதிக்கவும் கீழ்ப்படியும் இந்த சங்கீதம் நமக்கு வந்து ஒரு பெரிய அழைப்பு நமக்கு கொடுக்கிறது. அப்போ நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரி பல சங்கீதங்கள் வந்து என்னன்னா சில சங்கீதங்கள் வந்து வருகிற மேசியாவை குறித்தும் அதுல வந்து விசேஷமா அதுல வந்து எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம வந்து பார்க்கணும். இதன் மூலமா இந்த சங்கீத புத்தகத்தோடைய இந்த முக்கியமான அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது வந்து நம்ம மகிழ்ச்சி நேரத்திலும் சரி, துக்கத்தின் நேரத்திலும் சரி, வெற்றி தரங்களிலும் சரி, தோல்வி அனுபவங்களிலும் சரி, விசுவாசங்கள் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணணும்னா இந்த சங்கீத புத்தகத்துக்கு வந்து அதிலிருந்து கற்றுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நாம் எப்படி கர்த்தரிடத்துல வந்து நம்ம அந்த சூழ்நிலையை கொண்டு அந்த ட்ரையாங்குலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவன் இருக்கிறார், நம்முடைய சூழ்நிலை இருக்கிறது, அது இந்த நம்ம எப்படி ஆராதிக்கிறோம். துக்கமான ஒரு சூழ்நிலை, மாறாத தேவன், நம்ம இப்ப என்ன பண்ணணும். சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, ஒரு வல்லமை உள்ள தேவன், நம்ம என்ன பண்ணணும். இப்போ இது வந்து ட்ரையாங்குலேட்டிங் அப்படின்னு, அதாவது இப்ப பல சூழ்நிலையில நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கர்த்தரை வந்து பல சூழ்நிலையில வந்து நாம் தேவனே ஆராதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த புத்தகத்துல வந்து நம்ம வந்து சரிங்களா. இப்போ உங்களுக்கு இப்போ வந்து இந்த சங்கீத நூல்களை பத்தி ஒரு பொதுவான ஒரு முன்னுரை நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து வரணும்னா இன்னும் சில சங்கீதங்களை எடுத்து இப்போ வந்து எப்படி வந்து இஸ்ரவேல் வந்து ஆராதனையும் தகுதியும் இசையும் எப்படி இருந்தது, எப்படி அவங்க இது பண்ணாங்க, அதுக்கப்புறம் இன்னும் சங்கீதங்களோட முக்கிய கருப்பொருள்கள் என்ன, அது நம்ம பார்த்தோம்னா தேவனுடைய இறையாண்மை, ஆராதனை, தேவனுடைய உடன்படிக்கை, உண்மைத்தன்மை, துன்பம், விசுவாசம், அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்திற்கான நம்பிக்கை மற்றும் வரவிருக்கும் மேசியா, இப்படி ஒரு பல விஷயங்கள் வந்து என்னென்ன காரியங்கள் அதில் இருக்கிறது. அப்புறம் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் சங்கீதங்களின் இடம் என்ன அப்படின்னு பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்ப்போம். நம்ம தொடங்கி இருக்கிற அதிகாரத்தை வந்து நம்ம முழுமையா நம்ம முடிக்கல, அதாவது சங்கீதத்தை பத்தி நம்ம முழுமையா முடிக்கல. இன்னும் 1-2 கிளாஸஸ் நம்ம எடுப்போம். அந்த கிளாஸஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம சங்கீதத்துல வந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் நம்ம படிக்கணுமோ அதையெல்லாம் நம்ம படிக்கலாம். உங்களுக்கு இப்போ வேற ஏதாவது இதை பற்றி இன்னைக்கு படிச்ச கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேள்வி கேட்கலாம், இல்ல உங்களுடைய புரிதல்களை வந்து நீங்க வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்கனாலும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது கேள்விகளோ இல்ல சில விஷயங்கள் ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல சொன்னீங்களே ஆராதனைக்கும் ஜீவிதத்துக்கும் உள்ள தேவனை, அது கொஞ்சம் விளக்குங்க. ஆமா, ஸ்டார்டிங்ல சொன்னீங்க இல்லையா சங்கீத புத்தகம் ஆராதனைக்கும் ஜீவிதத்துக்கும் உள்ள அந்த தேவனுடைய இந்த துதி புத்தகம். துதி புத்தகமா? துதி புத்தகம் ஆராதனைக்கும் ஜீவிதத்துக்கும் உள்ள தேவனின் துதி புத்தகம். இது வந்து தேவனுடைய துதி புத்தகம் ஏன் சொல்லணும்னா ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் காட். இது வந்து கர்த்தருடைய வார்த்தை ஒன்று, அதனால வந்து தேவனுடைய வார்த்தைன்னு சொல்ல தேவனுடைய துதி புத்தகம் சங்கீதம் கட்டிக்கிறது. எடுத்து என்னன்னா நம்ம எப்படி ஆராதிக்கணும் அதையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அது வந்து ஒரு மேனுவல் மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்குது. அடுத்து என்னன்னா நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையும் வந்து நம்ம அந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரிடத்துல எப்படி அந்த சூழ்நிலைக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு இது சொல்லிக் கொடுக்குறதுனாடி தான் வந்து நம்ம ஆராதனைக்கும் தேவனுக்கும் ஜீவிதத்துக்குமான இந்த துதி புத்தகம் தான் இந்த சங்கீதம். ஓகே சார், தாவீது எத்தனை சங்கீதம் எழுதுறார்? மோசே அதை சொன்னீங்களா? அதை ஒரு டைம் சொல்லுங்க சார். ஓகே, தாவீது 73 சங்கீதம். உங்களுக்கு என்ன நான் அது உங்களுக்கு காமிப்பேன். அப்படியே
பார்க்கணும்னா இது இந்த ஒரு ஸ்லைட்ஸ் நம்ம பார்க்கணும். ஓகே. தாவீது 73, ஆசா 12, எக்கோரா 11, சாலமோன் 2, மோசே 1, பேதேக்கர்கள் 5. இந்த சங்கீத புத்தகங்களுடைய அந்த ஆகம் யாருக்காக வேணும், இதையும் மட்டும்தான். சார் கேட்கலாங்களா? சொல்லுங்க சார். இது பாபிலோன்ல வந்து அவங்க அடிமைப்பட்ட போன அப்புறமா தான் இந்த சங்கீதங்கள்லாம் யுனைட் பண்ணி அதை வரிசைப்படுத்தி எழுதுனாங்கன்னு சொன்னீங்க சார். அதனுடைய அந்த ரீசன் மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் இன்னொரு வாட்டி ப்ளீஸ்? ஓகே. இப்போ என்னாச்சுன்னா, இப்போ நம்ம வந்து நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, இப்போ படம் சார் இந்த சிவனேசன் அண்ணன் நீங்க கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே. ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த பழைய ஏற்பாட்டு சில சமயத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து இந்த புதிய ஏற்பாடுடைய இந்த கிறிஸ்துவ கண்ணோட்டத்திலேயே வந்து சில சமயங்கள் வந்து பழைய ஏற்பாட்டு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு இன்னும் தெளிவாக நமக்கு பார்க்க முடியறது இல்லை. ஏன்னா வந்து அந்த யூதர்களுடைய அந்த ஜுடாயிசம், ஜூவிஷ் ரிலிஜன், அவங்க அது எப்படி இருந்துச்சு அதனுடைய கண்ணோட்டத்தில் அந்த சமயம் போகணும். ஏன்னா புதிய ஏற்பாடு காலத்துல அவங்க இல்லை. அப்படின்னா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து இந்த பழைய ஏற்பாடும் அந்த நியாயப்பிரமாணம் தான். அந்த கண்ணோட்டத்தில் அவங்களுக்கு தெரிந்த அந்த ரிலிஜன் அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அந்த பழைய இந்த நியாயப்பிரமாணத்தின் படி. அப்படி பண்ணும்போது இன்னும் அடுத்து ஃபர்தரா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னாச்சுன்னா, நியாயப்பிரமாணப்படி அவங்க ஆசரிப்பு கூடாரம் சொன்னாங்க. ஆசரிப்பு கூடாரம் தாவீதனுடைய அந்த விருப்பத்தினால் அது என்ன ஒரு தேவாலயமாக மாறியது இல்லையா? அது வந்து சாலமோன் ராஜாவால் ஒரு பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட தேவாலயமாக. அப்ப அவர்களை தேவாலயத்துக்கு சென்று தான் அவங்க ஆராதிச்சாங்க. ஆனா இந்த பாபிலோனியர்கள் வந்து அடிமைத்தனத்துல இவங்க கொண்டு போகும்போது அந்த தேவாலயம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, முழுமையாக வந்து அந்த தேவாலயம் வந்து அழிக்கப்பட்டது. அப்ப தேவாலயம் அழிக்கப்பட்ட பிறகு இவர்களும் அடிமைத்தனத்துல இவர்களையும் வந்து கொண்டு போயிட்டாங்க. இவர்கள் அடிமைத்தனத்துல கொண்டு போயாச்சு, தேவாலயம் அழிக்கப்பட்டாச்சு. இனி நாம என்ன பண்ண முடியும்? எங்க போய் ஆராதிக்கிறது? அதான் ஒரு இன்னொரு உதாரணம் சொன்னேன். தாவீது வந்து அப்சலோமை தப்பி ஓடும் போது ஆசாரியர் கொண்டு வந்தார். ஆசிரியப்பு கூட பெட்டியும் கொண்டு போயிடலாம், அந்த வாக்கு அந்த பெட்டி இருக்குன்னா அதையும் கொண்டு போயிடலாம், ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் அதையும் கொண்டு போயிடலாம் அப்படிமா. இல்ல அது இங்கே இருக்கட்டும், கர்த்தருடைய கட்டளை எனக்கு கிருபை கிடைத்தால் நான் திரும்பவும் இந்த இடத்துக்கு எருசலேமுக்கு வந்து தேவனை பணிந்து கொள்ள ஆசிரியர் வந்து தேவனை அந்த பணிந்து கொள்ள ஆண்டவனை கிருபை தருவார். அப்போ வந்து அந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அந்த சமயத்துல இருந்தது. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம், ஆண்டவர் ஆராதிக்கணும்னா நீங்களுக்கு எங்கேயுமே தேவையில்லை, நீங்க எங்க வேணா இருந்து ஏதோ ஒரு மூலையில இருந்து முட்டி போட்டு நீங்க ஜெபம் பண்ணிடலாம். ஆனா யூதர்கள் அப்படி இல்லை. அவங்க எங்கிருந்து ஆண்டவரை வேண்டி கொண்டாலும், ஆனா அவங்க வந்து செனகாகுன்னு ஒரு விஷயம், அந்த ஆலயம்னு ஒரு விஷயம் இருந்தது, கர்த்தருடைய ஆலயம்னு ஒரு விஷயம் இருந்துச்சு, அவர் சபை கூட இருந்துச்சு, பல விஷயங்கள் இருந்துச்சு. அந்த ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் அவர் அடிமைத்தனத்துக்கு போகும்போது அந்த ஸ்ட்ரக்சர் எதுவுமே அவங்களுக்கு இல்லை. ஏன்னா தேவாலயம் அழிக்கப்பட்டது, அவரும் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அப்ப என்ன பண்றது? அப்போ வந்து இந்த சங்கீத தேவனை ஆராதிக்கிற இந்த சங்கீத பாடல்கள் தான் அவங்க மனசுல இருந்தது. அதுதான் அதன் மூலியமா தான் அவங்க ஆண்டவரை ஆராதிக்கணும். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இன்டென்ஷனலி இந்த அந்த சங்கீதங்கள் எல்லாம் அவர்கள் வந்து வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி ஒரு புத்தக வடிவில் அவங்க கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த சங்கீத பாடல்கள் மூலியமா வந்து தேவனுடைய அந்த ஆலயத்துக்கு சென்று அவர்கள் ஆராதனை செய்கிறது போல அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அந்த சங்கீத புத்தகம் அமைத்து. அதனாலதான் வந்து அந்த சூழ்நிலையில அவங்க வந்து இல்லாட்டியும் அந்த பாடல்கள்லாம் இருந்தது, அந்த பாடலை பாடிட்டு தான் இருந்தாங்க. ஆனா வந்து அது ஒரு புக் மாதிரி அவங்க வந்து ஆர்கனைஸ் கம்பைல் பண்ணல. ஆனா இந்த அடிமைத்தனத்தின் சமயத்துல தான் வந்து பாபிலோன் அடிமைத்தனத்தின் சமயத்துல தான் வந்து அவங்க இதை வந்து ஒரு புத்தகமா பண்ணாங்க. தேங்க்யூ சார். Any other questions? ஏதாவது வேற ஏதாவது கேள்விகளோ இல்ல உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நீங்களும் உங்களுடைய சிந்தனைகளை வந்து நீங்க ஏதாவது ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னாலும் சொல்லலாம்.
சார் அந்த அடிமைத்தனத்துல அவங்க இருக்கும்போது இந்த புக் ஆஃப் சாம் அவங்க தொகுக்கிறாங்கன்னா அங்க ஆராதிக்க ஒரு ஆலயம் இல்லை அப்படின்ற அந்த சூழ்நிலையில அவங்க அதை தொகுக்கிறாங்களா இல்ல ஆராதிப்பதற்காக தொகுக்க? இப்போ வந்து ஆலயங்கிறது இல்லைங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஏன்னா அவங்க இருக்கிறது பாபிலோன் இல்லை, ஆலயம் இருந்தது எருசலேம் இல்லை. அந்த எருசலேம் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டுருச்சு. சரிங்களா? அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து 3வது முறை கொண்டு அடிமைத்தனத்தை கொண்டு போகப்பட்டவங்க தான் வந்து அந்த சொல்லு. இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா கிமு 606 தானியேல், சத்ரக், மேஷக், அபேத்நேகோ இன்னும் பலர் வந்து அடிமைத்தனத்துல கொண்டு போகப்பட்டாங்க. சரிங்களா? அது முதலாவது. கிமு 597 அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர், எசேக்கியேல் உட்பட 10,000 பேரை வந்து அவங்க வந்து அடிமைத்தனத்துக்கு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் 3வது முறை கிமு 586 வந்து அவங்க வந்து முழுவதும் அழைத்து போட்ட பேருக்கும் இன்னும் பல பேரை வந்து அடிமைத்தனத்துக்கு கொண்டு போட்டாங்க. அப்படி வந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் அடிமைத்தனத்துல அவங்க கொண்டு போகப்பட்டிருக்காரு. அப்போ வந்து ஒரு சூழ்நிலையில வந்து தேவாலயம் இருந்திருக்கலாம், ஆனா அவங்க ஆல்ரெடி அடிமைத்தனத்துல இருந்திருப்பாங்க. இன்னொன்னு ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் தேவாலயமே இல்லைங்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ வந்து அவர்களுக்கு வந்து இந்த சங்கீத புத்தகங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த அவர்களுடைய கர்த்தருடைய வசனம் வந்து தீர்க்க தரிசனமா அவர்களிடத்து வந்து சேர்ந்தது. தானியேல் போன்றோர், எசேக்கியேல் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கர்த்தருடைய வார்த்தை வந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி அந்த சூழ்நிலைக்கு அப்புறம் வந்து எஸ்ரா, நெகமாயா போன்றவர் வந்து கர்த்தருடைய வசனத்தில் கைதேர்ந்தவர்களாகவும் அந்த சமயத்துல இருந்தாங்க. அப்போ வந்து கர்த்தருடைய வார்த்தை வந்து அந்த இடத்துல முழுவதும் அழிந்து போகவும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு முக்கியமானது. எஸ்ரா எங்கிருந்து வந்தாரு? அவர் வந்து அந்த ஒரு செருபாபேல் தலைமையில வந்து ஒரு கூட்ட மக்கள் வந்து இஸ்ரேல் தேசத்திற்கு 70 ஆண்டுகளுக்கு திரும்பி வந்தாலும் இன்னும் சில பேர் திரும்பி வரல. அப்ப 2வது எஸ்ரா வந்து 487 தான் இன்னும், அதாவது கிட்டத்தட்ட கிமு 538 தான் வந்து செருபாபேல் தலைமையில வந்து முதல் முறையா அவங்க திரும்பி வர்றாங்க. எஸ்ராவின் தலைமையில 457 பல வருடங்கள் கழித்து தான் அவங்க திரும்பி வர்றாங்க. அவங்க வரும்போதும் எஸ்ரா எப்படிப்பட்டது? கர்த்தருடைய வேதத்தில், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் கைதேர்ந்த ஒரு இருக்கிறார் தான் அவர் இருந்தார். அப்ப அடிமைத்தனத்தில் இருந்த போதும் கர்த்தருடைய வார்த்தையை வந்து அவங்க வந்து கைகூடுகளா தான் இருந்தாங்க. அப்ப இந்த சங்கீதங்களை எல்லாம் வந்து அவங்க வந்து ஒன்றிணைத்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, சாலமோனா கட்டப்பட்ட அந்த தேவாலயம் அவங்க கண் முன்னாடி இல்லைனாலும் இந்த சங்கீதங்கள் வந்து அவர்களுக்கு ஆலயமாக அவங்களுக்கு. சார் சங்கீதம் 119 எஸ்ரா எழுதினான்னு சொல்றாங்க, சங்கீத புத்தகம் தொகுத்தது கூட எஸ்ரான்னு தான் சொல்றாங்க. அதுக்கு எது இப்போ சொல்றாங்க, பல பேர் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து தெளிவா நம்ம சொல்ல முடியாது. இதுல வந்து கிட்டத்தட்ட பல சங்கீதங்கள் யார் எழுதுனாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால வந்து இது இவங்க தான் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி நிச்சயத்தோடு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த சங்கீதத்தை வந்து அந்த தொகுத்தவர் அப்படின்னு சில பேர் எஸ்ராங்கிற விஷயம் இருக்கலாம். எஸ்ரா வந்து ஒரு ஸ்கிரைபு. அது வந்து ஸ்கிரைபுன்னா அந்த எழுதுறவர். அப்போ வந்து என்னன்னா ஸ்கிரைபுன்னா உண்மையிலே அந்த சமயத்துல வந்து கர்த்தருடைய வசனத்தில் அந்த ஞானத்தில் கைதேர்ந்த ஒரு மனிதனாகத்தான் இருக்கிறதுக்கு முடியும். அதனால வந்து சங்கீதம் அவர்களால் வந்து தொகுக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம சொல்லக்கூடிய சங்கீதம் தொகுக்கப்பட்ட காலமும் எஸ்ரா வாழ்ந்த காலமும் கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் ஆகிற விஷயம் தான். எஸ்ராவுக்கு இருந்த அந்த சூழ்நிலையும் திறமையும் அந்த ஸ்கிரைபா இருந்தது எல்லாமே வந்து எஸ்ரா வந்து சங்கீதத்தை தொகுப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஆனா நான் வந்து நிச்சயமா சொல்ல முடியாது. எஸ்ரா இருக்கலாம், எஸ்ரா எல்லாமே இருக்கலாம். இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லாம இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பல புத்தகங்கள் நமக்கு யார் எழுதுன்னு தெரியாது. யோபு யார் எழுதுன்னு தெரியாது. புக் ஆஃப் ஹீப்ரூஸ், எபிரேயர் யார் எழுதுறான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு சில புத்தகங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த பென்டெடோக், பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புத்தகங்கள், அது வந்து மோசே எழுதுனது. அது ஏன் அதனுடைய ஆத்தர்ஷிப் மட்டும் கண்டிப்பா நமக்கு தேவை. மற்ற புத்தகங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அது ஏங்கிற விஷயம் வந்து ஒரு வேலை நம்ம அந்த பென்டெடோக் அப்படிங்கிற அந்த 5 புத்தகங்களை படித்தா நம்ம பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த சமயத்துல வந்து வியாழன் வெள்ளி நான் வந்து இந்த கிளாஸ்க்கு நான் வந்து தமிழ்ல இந்த பொய்டிக்கல் புக்ஸ், இந்த எபிரேய கவிதை புத்தகங்களை பத்தி நான் டீச் பண்றேன். ஆனால் திங்கள் புதன் அது வந்து எம்டி ஆன்லைன் இங்கிலீஷ்ல வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் அந்த முதல் 5 புத்தகங்களை வந்து பழைய ஏற்பாடு முதல் 5 அவங்களுக்கு டீச் பண்ணுறேன். அதுல வந்து போன புதன்கிழமை தான் வந்து இந்த மோசே தான் எழுதினாரு, அதனுடைய டாக்குமெண்ட், அதனுடைய அந்த ஆத்தர்ஷிப் மட்டுமே ஒரு ஃபுல் செஷன், ஒரு 1.5 மணி நேரம் நம்ம அந்த டிஸ்கஸ் பண்ணுறோம்.
அது வந்து ஆனா இந்த சங்கீதத்துல வந்து இது எழுதுனது எஸ்ராவா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால பிரச்சனை கிடையாது. ஒருவேளை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஓகேங்களா? எனிதிங் எல்ஸ்? சார், ஸ்டார்டிங்ல இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல சங்கீத புஸ்தகங்கள் வந்து மனிதனுடைய வார்த்தைகளாக இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது எப்படி சார்? நம்ம அதை எப்படி எடுத்துக்கொள்றது? ஓகே ஓகே, அது அங்க கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஓகே, இப்போ சங்கீதம் தேவனுடைய வார்த்தையா மனிதனுடைய வார்த்தையா அப்படிங்கிறத கேள்வி. சரிங்களா? சங்கீதம் ஆப்வியஸா பாத்தீங்கன்னா மனிதனுடைய வார்த்தை தான். ஏன்னா ஆண்டவரை நோக்கி பாடுகிற இந்த வார்த்தை தான். ஆனாலும் அதுவும் என்ன பண்ணா கர்த்தருடைய ஆவியால் ஏவப்பட்டு எழுதின வார்த்தைகள் தான். அப்ப கர்த்தருடைய ஆவியால் ஏவப்பட்டு எழுதின, அதாவது கர்த்தர் முடிவெடுத்து கர்த்தர் அனுமதித்த அந்த வார்த்தைகள் தான் சங்கீத புத்தகம். அப்படின்னா இன்ஸ்பிரேஷன்ங்கிற விஷயம் இது. அப்ப இந்த இன்ஸ்பிரேஷன் தியாலஜிக்கலி பார்க்கும்போது கண்டிப்பா தட் இஸ் வேர்ட் ஆஃப் காட், அது கர்த்தருடைய வார்த்தை தான். ஆனால் வந்து அந்த கர்த்தருடைய வார்த்தை யார் வாயில நீங்க இந்த இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு சில இப்ப நம்ம வரலாற்று புத்தகங்களை சில படிக்கும். ஆபிரகாம் ஒரு விஷயத்த பேசினாரு. அந்த ஆபிரகாம் பேசின அந்த விஷயங்கள்லாம் ஒரு வசனத்துல இருக்கு. இது ஆபிரகாமுடைய வார்த்தையா இல்ல ஆண்டவருடைய வார்த்தையா? எப்படி எடுப்போம்? அது ஆபிரகாம் சொல்லியிருந்தாலும் அது கர்த்தருடைய வார்த்தை தான் நடக்கும். இப்ப பவுல் எழுதுறாரு, கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. அப்ப எழுதும்போது இது ஆண்டவருடைய வார்த்தையா இல்ல பவுலுடைய வார்த்தையா? பவுல் மூலியமாக ஆண்டவர் பேசின வார்த்தைகள் இல்லையா? அதுதான் வந்து God used 40+ authors. இதுல இன்னும் வந்து சில விஷயங்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ வேண்டாம், அது சொன்னா நீங்க திரும்பி அதுக்கான பதில்களை தெரிய வேண்டிய இது வரணும். சரி, இருந்தாலும் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல வந்து பவுல் வந்து ஒவ்வொருத்தருக்கா வந்து என்ன பண்றாருன்னா விளக்குங்க சில விஷயங்களை சொல்றாரு. அப்போ 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அவர் வந்து இந்த திருமணமானவர்களுக்கு, விவாகம் பண்ணினவர்களுக்கு, விவாகம் பண்ணாதவருக்கும் ஒவ்வொருத்தருக்கா யாராருக்கு என்ன பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வர்றாரு. இதுல 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல என்ன தெரியுமா எழுதிருக்கு? விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. அதாவது இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, திருமணமானவர்களுக்கு என்ன சொல்றேன்னா, நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றது அப்படின்னு. அதே இதுல 12வது வசனத்தை படிச்சு பாருங்க. மற்றவர்களை குறித்து, அதாவது திருமணம் ஆகாதவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நான் சொல்லுகிறதாவது. அப்போ 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்ன எழுதியிருக்கு? மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறதாவது. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம் இது கர்த்தருடைய வார்த்தையா இல்ல பவுலுடைய வார்த்தையா? வசனத்திலே சொல்றாரு, இது வந்து கர்த்தர் சொல்லல நான் சொல்றேன்பா அப்படின்னு சொல்றாரு. யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்குங்கிற விஷயத்துல இருந்தாங்க. சில விஷயங்கள் வந்து ஆண்டவர் வந்து தரிசனத்துல பேசுறாரு, தீர்க்கதரிசிகளுக்கு தரிசனத்துல பேசுவாரு. சில சமயங்கள்ல வந்து சப்பனத்திலும் தரிசனத்திலும் காரியங்களும் வெளிப்படுத்து வேறு விதமா வெளிப்படுத்தப்படுகிறது. சில விஷயங்கள் ஆண்டவர் வந்து மோசேக்கு சொன்ன மாதிரி நடக்கிற நியாயப்பிரமாணம் எல்லா விஷயத்தையும் எழுதி ரெக்கார்டு பண்ணு. அப்ப எழுதும் போதும் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து மோசேவுக்கு என்ன பண்றாரு? மோசேவனுடைய அவருடைய அந்த மென்டல் ஃபேக்கல்டி அதை வந்து கர்த்தருடைய ஆவியானவர் ஏவப்பட்டுதான் அவர் எழுதுறாரு. அதனால எந்த பிழை இல்லாமல் ஆண்டவர் என்ன எழுத நினைத்தாரோ அதையே மோசே எழுதினார். அதே போல பவுலுக்கு ஒரு சில காரியங்களை வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்காரு, வேற விதமா வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு சில காரியங்கள்ல இருந்து பவுல் என்ன நினைக்கிறாரு, இது ஆண்டவர் நேரடியாக கிட்ட சொல்லல, ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னு எழுதும்போது அப்படி அவருக்கு தோணுகிறதும் கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டதுதான். இப்போ பவுல் நான் சொல்லுகிறேன்னு சொன்னாலும் அது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்ட வார்த்தை. இதே மாதிரி இந்த சங்கீதங்கள்ல வந்து மனிதர்கள் கர்த்தரை நோக்கி பாடினாலும் அந்த என்ன பாட வேண்டும், என்ன இது பண்ண வேண்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை வந்து நிர்ணயித்தது யாருன்னா கர்த்தருடைய ஆவியானவர். ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது அது மனிதனுடைய வார்த்தைகளாக இருந்தாலும், மனிதன் ஆண்டவரை நோக்கி பேசுகிற இந்த வார்த்தை இருந்தாலும் அது வந்து கர்த்தருடைய வார்த்தை. இப்ப மற்ற புத்தகம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதாவது அது மாதிரி கர்த்தருடைய அவர் பேசுற மாதிரி டைரக்ட் டைலாக்ஸ். ஆனா இதுல பாத்தீங்கன்னா சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே மனிதன் ஆண்டவரை நோக்கி
பேசுகிற பாடுகிற இந்த பாடலா இருக்கிறது. அது மனிதர்கள் ஆண்டவரை நோக்கி பாடுகிற பாடலா இருந்தாலும் அந்த பாடல்களை ஒவ்வொரு வார்த்தையும் நிர்ணயித்து எழுதுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவரே ஏவினார். அதனால அது கர்த்தருடைய வார்த்தை. புரியுதுங்களா இப்போ? ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே 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 தென் Pastor Alex then. எஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க அந்த கிளாஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இருக்கு. brother, ரொம்ப useful-ஆ யூஸ்ஃபுல்லா இருக்கு. இருக்கு சார். ஓகே. உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கா? புரியுதா? யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். ஓகே ஓகே தேங்க்யூ. வேற வேற யாராச்சும் புரியுது வந்து brother. கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஃபீல் பண்றீங்களா அந்த மாதிரி அதான்? ஓகே குட். இல்ல இதுவே வித்தியாசமா தான் இருக்கு. ஓகே 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 குட். தேங்க்யூ சார். நிறைய பேர் வந்து பயனடைகிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து இந்த கிளாஸில் வந்து நீங்கள் மைக் ஆன் பண்ணி பேசுகிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியனை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதை வச்சு தான் நாங்கள் புரிஞ்சுக்கொள்ள முடியும் நீங்கள் உண்மையிலே வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, புரிஞ்சுக்கொள்கிறீங்க. ப்ளஸ் செகண்ட் திங்ஸ் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க, சப்மிட் பண்ணுறீங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள் வந்து இந்த கிளாஸில் நடக்குது. தொடர்ச்சியாக வந்து மிஸ் பண்ணாமல் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் 2 கிளாஸ் 3 கிளாஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் இந்த கிளாஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா சில நேரத்தில் வந்து உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப எமர்ஜென்சிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு கிளாஸ் நீங்கள் மிஸ் பண்ணிக்கலாம். அதற்கான ரெக்கார்டட் கிளாஸ் வந்து உங்களுக்கு நான் யூடியூப்பில் போட்டுருந்தேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி ரொம்ப அலட்சியத்தோடு இந்த கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்காது. சரிங்களா? ரொம்ப ஆக்டிவாக வாங்க, பிளான் பண்ணி வாங்க, நேரம் ஒதுக்குங்க. சில பேர் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, முடியாத பட்சத்தில் நோ ப்ராப்ளம். ஸோ இருந்தாலும் கூட கொஞ்சம் என்ன செய்யுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் கிளாஸை கவனிங்க. ஏன்னா இந்த 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு பெரிய நன்மையை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? ஓகே தேங்க்யூ ஸோ மச். இந்த 2 கிளாஸு, நேற்று உள்ள கிளாஸு இன்னைக்கு உள்ள கிளாஸு, இந்த நோட்ஸை வந்து என்ன செய்யுங்க, இப்போயே நீங்கள் அனுப்பலாம், இல்லைன்னா நாளைக்குள்ளே என்ன செய்யுங்க நீங்கள் வந்து அனுப்பிடுங்க. நான் மண்டே வந்து நினச்சிடுவேன் இந்த யோபு புத்தகத்துக்கான நோட்ஸை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே. அதே போல் இந்த சங்கீதத்துக்கான நோட்ஸை வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே தேங்க்யூ ஸோ மச். வேறு யாராச்சும் இது வரைக்கும் ஜோம் பண்ணாமல் இருக்கிறீங்களா? சுருக்கமாக நீங்கள் ஜோம் பண்ணி முடிக்கலாம். ஜோம் பண்ணாதவங்க யாராச்சும் இருக்கு? ஓகே ஓகே ஓகே. சூத்திரங்க சாமி, கிருபை நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு பிரயோஜனமானதை கற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கற்று தந்த சாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, குடும்பங்களை இடத்த கோட்டைக்கு மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை கற்றுக்கொள்கிற நாங்களும் இதை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக ஆண்டவரை உடைய வருகை தாமதிக்குமான அநேகரை ஆண்டவரை பக்கம் ஆண்டவரை சேர்த்து கொள்ள ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், விரும்பியாக்குகிறோம். எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் மன்னிங்க ராஜா. அந்த இரவை உடைய கருத்தில் நாங்கள் தருகிறோம். நாள் காலை ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லி கர்த்தாவே நாங்கள் எழும்பு கிருவித்தாங்க. இயேசு மூலமே செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சார். Thank you, Pastor. தேங்க்யூ பிரதர். குட் நைட் சார். தேங்க்யூ பாஸ்டர். Thank you, brother. Praise God.